லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கொள்கை தலைவரா பெரியார் அவர்கள் எடுத்துக்கிறாரு விஜய் அவர்கள். திராவிடமும் தமிழ் தேசியம் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராங்க? இப்ப நீங்க அரசியல் தெரியாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்கன்னு சொன்னீங்க. அப்ப அரசியல் தெரியாம பண்றாங்க அப்படிங்கிற ஒரே கருத்தோட இது முடிஞ்சிருமா? இல்ல லாப நோக்கத்திற்காக அப்படின்ற ஒரு பாயிண்ட்? விஜய் அவர்களுக்கு ஈவரா தேவைப்படுகிறார். ஏன்னா கிறிஸ்துமஸையும் பொங்கலையும் ஒன்னா கொண்டாட வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதனால அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த கடைசியா ஒரு படத்துல கூட இப்போ ஏதோ ஃப்ளைட்ல எல்லாம் வரும்போது யாரோட எல்லாம் அவர் பயணப்படுறாரு, அதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் வருது. இந்த மாதிரியான வாழ்வியல்களுக்கு ஈவேராவுடைய ஒரு தேவை என்பது தேவைப்படும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல வேற எதுக்கு தேவைப்படுது? இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் தானே. அப்படி ஒதுக்கி விடுறதுக்கு தான் தேவைப்படுது. இதை இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, ஒழுக்கம் என்பது தனிப்பட்ட விஷயம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டை ஆளணும்னா ஒழுக்கம் வேணும்ல. இதை நாங்க சொல்லிதான் ஆகணும். தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் இல்ல, அப்ப எந்த இடத்துல ஒழுக்கம் தவறி இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க? மக்கள் ரீதியா வரும்போது, மக்கள் ரீதியாக வரும்பொழுது ஒரு தலைவராக கருதி கொள்பவர், ஒரு தலைவர், அந்த மக்களுடைய துயரத்தை நான் போக்க வேண்டும் நினைப்பவர், அவரை சுற்றி ஒரு வதந்தி இல்ல உண்மைக்கு புறம்பான சில ஒரு தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னா அதற்கு அவர் சைட்ல இருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கணும். இல்ல அது அவதூறான கருத்து, அவங்க என்னுடைய தோழி, என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரி, அது என்னவா இருக்கலாம். அப்படி இருந்தா அதை வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் தயாரா இருக்காரா? சமூக வலைதளங்கள்ல எவ்வளவோ அவதூறுகள் வந்துட்டு இருக்குல்ல, ஒவ்வொன்றுத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அவதூறுகள் ஒரு அளவுக்கு மேல வரும் பொழுது சம்மந்தப்பட்டவங்க பேசித்தானுங்க ஆகணும். அதை குறைந்தபட்சம் அது அவதூறுன்னு சொல்றதுக்குனாச்சும் அவங்க வாய் வரணும்ல. ஏன் அவங்களால அவதூறுன்னு அதை சொல்ல முடியல? அதை தான் நான் சொல்றேன். அப்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது அங்க தேவை இருக்கு அப்படின்னா நீங்க அதை இந்த மாதிரிலாம் எழுதுறது ரொம்ப தப்புன்னு சொல்லி நீங்க பேசித்தான் ஆகணும். அவங்க எழுதுறவங்க மேல ஒரு சில பேர் மேல வழக்கு போட்டுத்தான் ஆகணும். நீங்க அதை எதுவுமே பேசாம கண்டுக்காம போயிட்டே இருந்தீங்கன்னா அது நோக்கம் என்ன? அது எங்க போய் விடும்? அப்ப அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குதா இல்லையா உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு? உங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லுவாங்க? இப்ப இந்த கேள்வியை ஒருத்தன் கேட்கறான், இப்ப த்ரிஷா அவர்களோட நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறது எதனாலன்னு கேட்கறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறது என்ன நோக்கம், என்ன பர்பஸ்? இந்த கேள்வி வந்துச்சுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. பதில் சொல்லணும்னு அவசியம், அதுதான் கேக்குறேன். பதில் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? ஏன் சொல்லணும்ங்க? ஏன்னா ஒரு அரசியலுக்குள்ள வரீங்க, நீங்களே ஒழுக்கம் இல்லாத கூறுகள்ல இருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீங்க அதிகார துஷ்பிரயோகத்தை கையாள மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு இந்த யார் சார் அந்த சார் நீங்க கேக்குறீங்கல்ல, எவனோ ஒருத்தன் அதிகாரத்துல இருக்கிறவன் அந்த ஒழுக்கம் மற்றவனா இருக்கிறனால தானே இந்த ஒரு பெண்ணுக்கு பாதிப்பாகுது. ஒழுக்கமானவர்கள் தாங்க அதிகாரத்துக்குள்ள இருக்கணும். இதுதாங்க சரியான இது. ஒழுக்கமற்றவர்கள் கிட்ட அதிகாரம் போச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தா போய் முடியுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பப்புகள், எத்தனை கிளப்புகள்ல போதை வஸ்துக்கள் பரப்பப்படுகிறது தெரியுமா? ஒழுக்கமானவர்கள் கையில் அதிகாரம் இருந்தால் அது நடக்காதுங்க. ஏன் இவங்களால நினைச்சா அதெல்லாம் தடுக்க முடியாதா? எத்தனை போலீஸ் கையில இருக்காங்க, எத்தனை உளவுத்துறைகள் இருக்கு. இவங்க எல்லாரோட கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது, எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இங்க போதைப் பொருள் விற்கப்படுதுன்னு சொன்னா நம்பணுமா? நம்ம திட்டமிட்டு அந்த ஒரு இவங்கெல்லாம் நாசமா போறாங்களேங்கிற அந்த கவலை யாருக்கு இல்லாம இருக்கும்? ஒரு ஒழுக்கமான தலைவனுக்கு இருக்கும். என் தலைவன் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனுக்கு அது இருந்தது. அதனாலதான் ஈழத்தில் அவர் இருந்த வரைக்கும் அந்த குறைகள் எதுவுமே நடக்கல. அதை மீறி யாராவது செஞ்சாங்கன்னா அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை அவர் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதனாலதான் சொல்றேன், ஒழுக்கமானவர்களிடம் ஒரு இயக்கமும் ஒரு தலைமையும் இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் அது பொருந்தும். அதை நான் பதிவு செய்யறேன். அப்ப ஒழுக்கமற்றவர்கள் ஈவராக ஏற்றுக்கொள்வது இயல்பே. ஏன்னா அவங்களோட அந்த குற்ற உணர்ச்சிக்கு இவர் ஒரு வடிகால். அவங்களோட குற்ற உணர்ச்சி அவங்களுக்கே தெரியுது அது தப்புன்னு. ஆனா அதை நியாயப்படுத்துறதுக்கு வேற யாரை தூக்கிட்டு வர முடியும்? இவரை தான் தூக்கிட்டு வர முடியும். அதனாலதான் முதன்மை வழிகாட்டி. விஜய் அவர்களுடைய அரசியல் செயற்பாடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மாநாடு நடத்தினாரு, கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தலைவர்களுடைய பெயர்களை சொன்னாரு. அதன் பிறகு மக்களை களத்துல சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. தொடர்ந்து பார்த்துட்டோம். பரந்தூர் நான் வரவேற்கிறேன். பரந்தூர் சார்ந்து அந்த மக்களோட நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசியது அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதுல எல்லாம் எனக்கு குறைகள் கிடையாது. நீங்க ஏன்னா நம்ம சொல்லிட்டே இருந்தோம், அதுக்கு அவர் போகணும், மக்கள் மத்தியில் அது இது செய்யணும், அதை பேசணும்னு அவர் போய் பேசினாரு. அதுக்கு வாழ்த்துக்கள் தான். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா இவரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தவறான அந்த பிம்பங்களுக்கு இவரே தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. தீனி போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒவ்வொரு முறையும். அது ஒரு தவறான அரசியலா போய் நிக்குங்க நாளைக்கு. ரொம்ப தவறான எதிர்வினைகள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். பல கட்சிகள் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த வரலாறு வில் ரிப்பீட் இட் செல்ஃப்ங்கிற மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிளா பல வரலாறுகள் இதே சமூகத்துல நீங்க யாரெல்லாம் நீங்க வழிகாட்டின்னு சொல்றீங்களோ அந்த வழிகாட்டில ஒரு வழிகாட்டியோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் நடந்துச்சு, என்ன மாதிரியான அரசியல் இங்க கொண்டு வந்தது எல்லாமே மக்களுக்கே தெரியும்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் நானும் அதே தான் செய்வேன் அப்படிங்கிறது ஏற்க முடியாது. அதனால புரிந்து கொண்டு இந்த மாதிரியான அவதூறு, அது அவதூறா உண்மையான நமக்கு தெரியாது. உண்மைனா உண்மைன்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு ஒதுங்குங்க. அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அது பொய்ன்னு சொல்லிட்டு அந்த இதை கட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தவறா சித்தரிக்கிறீங்களா, இல்ல அவங்க உங்கள தவறா பயன்படுத்திக்கிறதுக்கு பார்க்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த சர்ச்சைகள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது அந்த அந்த குறிப்பிட்ட நடிகையோட போஸ்ட் மூலியமா தான் வருது. நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த நடிகை போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் இவருக்கு தான் ஒரு சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த நடிகை போடுறாங்க, மறைமுகமாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும். அது வந்து இவருக்கு இவர் தான் தவறானவர்னு ஒரு சித்தரிப்பு காட்டிக் கொண்டிருக்கு. இது கூட இவருக்கு புரியாதா? அப்புறம் என்ன நண்பர், எப்படி என்ன தோழரு? இதுதான் கேள்வி. இல்ல எதார்த்தமா போடுறதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோமா? எதார்த்தமாலாம் அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் மக்கள் வந்து அளவு முட்டாள் கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. எதார்த்தமாலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷூ வர்றது, எதார்த்தமாலாம் ஒரு குறிப்பிட்ட ஷூவ போட்டு இது என்னவன்லாம் போடுறதெல்லாம் எதார்த்தமா இருந்தது நீங்க நம்புறீங்களா? அதுக்கப்புறம் அதே ஷூவ போட்டுட்டு இவர் நிக்கும்போது அது வந்து எல்லாம் எதார்த்தமா? அப்ப அது என்ன போஸ்ட் அது? என்ன மீனிங் அது? அவர்தான் ஒரு மேடையில பேசுறாருல்ல, சமூக வலைத்தளங்கள்ல அவதூறுகள் நெறைய பரப்பிக்கிட்டு இருக்கு அது அப்படின்னு. அவதூறு கிடையாதுங்க. ம். அவைங்க கண்டுபிடிக்கிறாய்ங்க. அவைங்க உட்கார்ந்து மெனக்கெட்டு போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காய்ங்க. இத எப்படி நீங்க அவதூறுன்னு சொல்லுவீங்க? நீங்க அந்த நபராக இல்லாத பட்சத்தில் அவதூறுன்னு சொல்லலாம். நீங்களே தான் வெளிப்படையா அந்த விமானத்தில இப்ப திமுக டைம்ல தான் மாட்டுனீங்க நீங்க. விமானத்தில அவங்கள கூட்டிட்டு போறது நீங்க அது வந்து பதிவாயிடுச்சு. அந்த ஃபோட்டோஸோட வெளியிட்டாங்க. ஏன்? என்ன? அதான் இந்த கேள்வி வருது. நீங்க ஒரு அரசியல்வாதி ஆயிட்டீங்க. இப்ப எதுக்கு நீங்க இன்னும் நடிகர்ங்கிற உளவியல்ல இருக்கீங்களா? அப்பன்னா நடிச்சுக்கிட்டே இருங்க. அது ஏன் நடிப்புக்கு முற்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அரசியலுக்கு வரீங்க? கடைசி திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் வெளியாகி இருக்கு. ஜனநாயகன் அப்படின்ற தலைப்பின் அடிப்படையில. திரைப்படத்தினுடைய பெயர் ஜனநாயகன் இருக்கு. அரசியலுக்கு வரப்போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்தோம். டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரியான கதைக்களம் இருக்கும்? நான் ஆணையிட்டால் அப்படின்ற வசனங்கள் அந்த போஸ்டர்ல இருக்கு. எம்ஜிஆரா போர்ட்ரேட் பண்ணிக்க நினைக்கிறாரா? அப்படிதான். அவர் ஆரம்பத்துல சினிமால நடிக்கும்போது அவருக்கு எம்ஜிஆர் மேல ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருந்தது. எம்ஜிஆர் மாதிரியே தான் எல்லாமே பண்றாப்ல. அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எம்ஜிஆர் அதோடைய அரசியல் மாரி அது எம்ஜிஆர் வெர்சஸ் டிஎம்கே தானே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாண்ட்ல தான் அவர் போறாரு. நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க படம் இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த அரசியலை தூய்மையாக பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். திரும்ப 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 தவறான அரசியலுக்கு வழி வகுக்காதீங்க. மத்தவங்கள இந்த அரசியலுக்கும் அவருக்கு சம்பந்தமற்ற சிலரெல்லாம் வந்து இந்த அரசியலுக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகளால இழுத்து விட்டு வந்து விடாதீர்கள். இத தான் நாங்க சொல்றோம். அது ரொம்ப ஆபத்தா போய் முடியும். அது தமிழ் சமூகத்துக்கு எதிராக போய் முடியும். எம்ஜிஆர் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு கூற்று முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. சமீபத்துல துரைமுருகன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் இருந்திருந்தாரு அப்படின்னா, அதாவது இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தாரு அப்படின்னா, இணைச்சிருப்பாரு அதிமுகவ திமுகவோட. அவருடைய ஆசையே அப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து திமுகவிலருந்து அவர் திமுகவுல விரும்பி இருந்த ஒரு நபர் தான். அங்க அதிமுகங்கிற ஒரு கட்சி உருவாவதற்கு அடிப்படை காரணமே கலைஞர் கருணாநிதி தான். அவரால வந்து எம்ஜிஆர் அவருடைய வளர்ச்சியும், அவருக்கு இருக்க புகழையும் வந்து சகித்துக் கொள்ள முடியல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்து நம்மளது தலைமை, இந்த கட்சியோட தலைமைங்கிறது எம்ஜிஆர் கைக்கு போயிரும். அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருந்துச்சு. அந்த அச்ச உணர்வின் வெளிப்பாடு தான் எம்ஜிஆரை வந்து அவரு ஒதுக்கி விடுவதற்கும், அவருக்கு எதிராக செயல்படுவதற்கும், அதற்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஒரு புது கட்சி உருவாவதற்கும் அது காரணமாக அமைஞ்சது. இன்னைக்கு அது அது வந்து அன்னைக்கு விமர்சிக்கும்போது அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாதுனாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஒட்டுமொத்த திமுகவும் யாருடைய சொத்தாக மாறி இருக்கு? வேற யாராவது திமுகல இருக்கக்கூடிய இன்னைக்கு மூத்த தலைவராக கூட துரைமுருகன் நினைச்சா அந்த கட்சியோட தலைமையை கைப்பற்ற முடியுமா? முடியாது. அவரே ஓரங்கட்டப்படுவார். இதான கண்மணி சாட்சியாக இருக்குது. அததான் நாங்க சொல்றோம். அப்ப அவரு போனது தனிப்பட்ட காழ்ப்பின் காரணமாக, கலைஞர் கருணாநிதிக்கு எம்ஜிஆரின் மீது காழ்ப்பு வந்ததன் காரணமாகத்தான் அவரு ஓரங்கட்டப்படுகிறார். ஓரங்கட்டினோம்னா அவருக்கு ஒரு மவுஸ் அன்னைக்கு இருந்துச்சு. அதன் மூலமாக வந்துவிட்டார். அதே மாதிரியான மவுசு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது. ஆனா அதே கதாபாத்திரம், அதே மாதிரியான செயல்பாடுகள், அதே மாதிரியான அரசியல் எம்ஜிஆருடைய ஆட்சியும் ஒண்ணும் அப்படியே புனித பொற்காலம்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு சினிமாத்தனமான ஆட்சியும், அரசியலும் தான் செய்தார். அவர் காலகட்டத்திலும் நெறைய பிரச்சனைகள், நெறைய தமிழர் உரிமை சார்ந்த முல்லை பெரியாறு அணையுடைய பிரச்சனையிலிருந்து, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராட்ட இயக்கங்களுடைய பிரச்சனைகளாக அவர் விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. எந்த காலகட்டத்திலனா, இந்திரா காந்தி கவர்ன்மெண்ட் வந்து விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனால, இவரும் இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கம்ங்கிற அந்த அடிப்படையிலயும், இவர் ஒண்ணும் வந்து இந்திய அரசுக்கு எதிராலாம் ஒரு சப்போர்ட்டாலாம் இல்ல. அந்த டைம்ல வந்து விடுதலை புலிகளுக்கு உதவிகள் தனிப்பட்ட ரீதியா அவர் செஞ்சாரு. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு குடுத்தாரு. ஆனா தமிழ்நாட்டில் நடந்த சில இன்னைக்கு நீங்க இப்ப விடுதலை பார்ட் 1, பார்ட் 2லாம் பார்க்குறீங்களா? அது எம்ஜிஆர் காலத்துல நடந்தது தான உண்மையான கதை. எம்ஜிஆர் தானங்க அந்த அந்த இவ்ளோ பெரிய போராட்டத்தையும், அந்த மாதிரியான போராளிகளையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி, அவர்களுக்கு ரொம்ப பெரிய அவப்பெயரை உருவாக்கி, பெரும் கொடுமைகளை செய்து, இதெல்லாம் அவர் தானே பண்ணியிருக்காரு. இப்ப அவரோட கைகள்ல கரை இருக்கா இல்லையா? இதெல்லாம் தான் விஷயம். நீங்க வரலாற்றை வந்து அவங்க பார்வையிலிருந்து பார்க்கக்கூடாது. பொதுவான பார்வையிலிருந்து பார்க்கணும். எம்ஜிஆரிடமும் ஆயிரக்கணக்கான குறைகள் இருந்தது. அவரும் ஒரு சரியான அரசியல்வாதியாக இருந்தாரு. ரொம்ப நல்லவருங்க, உத்தமர்கள்லாம் இங்க சொல்ல முடியாது. அவர் ஏழைகள் மீது ஒரு அன்பு கொண்ட தலைவராக தன்னை காட்டிக் கொண்டார்.
ஆனால் அது அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது முழுமையை பெறாது. ஓகே, அப்ப அதே பாணியை தான் விஜய் அவர்கள் காப்பி பண்றாரு. காப்பி பண்றாப்ல. இப்ப அதான் நடக்கு. விஜய் அவர்களோட இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக நிற்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு பின்னாடி கார்ப்பரேட் நிற்கும், கார்ப்பரேட் அரசியல் இருக்கும். அதுல இருந்து அவரால் விடுபட்டு கொள்ள முடியாது. ஏன்னா அவரோட செயல்பாடுகள், அவரோட நடைமுறைகள் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் தனமான விஷயமாகத்தான் போக போகிறது. அப்ப இவர் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு மக்களுக்காக ஆதரவாக வந்து நிற்பது சரி. ஆனா எல்லா இடத்துலயும் அது அவ்வாறே நடப்பாரா? இது ஒரு அரசியல் நாடகமாக மாறிவிடலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு சொல்றாங்க. இடத்துல அரசியல் விழுந்துட்டாரு. தெரியாம பண்றதா, நீங்க சொன்ன மாதிரி இல்ல சந்தர்ப்பவாதம். வாக்குகளினுடைய லாப நோக்கத்துக்காக? சந்தர்ப்பவாதம், ம். சந்தர்ப்பவாத அரசியல், அவ்வளவுதான் விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுல அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, பிறமொழியாளர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு அவர் நம்ம ஒரு மனக்கணக்குல இருக்கார் போல. அந்த மனக்கணக்கின் அடிப்பில் அவங்க திராவிடம்னு சொன்னாதான் நமக்கு ஆதரவா நிற்பாங்க. அந்த அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்கல்ல, பிறமொழி சமூகத்தை சார்ந்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் வாக்காளர்களாக மாறணும்ல, அவங்க எதிர்த்திடக்கூடாதுல்ல விஜய. அப்போ அவர் என்ன பண்றாரு, ரெண்டுக்கு நடுவில் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நின்றுக்குவோம். அப்போ நின்றுட்டு அது வந்து எல்லாமே ஆயிரும். அப்போ பொதுவாக சொல்லிக்குவோம், தமிழ் விரும்புகிற மாதிரியும் தமிழர்களுக்காக இருக்கிறது போல பொதுவாக பேசிக்குவோம். ஆனால் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னா அங்கே ஈவராக கொண்டு வந்து வைக்கிறது. அதுக்கடுத்து நமக்கு சங்கி முத்திரை வந்துடக்கூடாது. உங்களுக்கு சங்கி முத்திரை எப்போ வரும் அப்படின்னா, ஆளுநர் கூப்பிட்டு நீங்க போனீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா சங்கி முத்திரை தானாவே வரும். அதான் புறக்கணிச்சிருக்காருல்ல. அதான் புறக்கணிக்கிறாரு. பட் அங்க ஆளுநர் கூப்பிடுறாருங்கும் பொழுது அங்க சங்கி முத்திரை உங்க மேல விழுகும். பாஜகவோட நீங்க ஒரு 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 இணக்கப்போக்க நீங்க காமிச்சீங்கன்னா சங்கி முத்திரை வரும். அதுக்கு எதிராக நின்னீங்கனாலும் திமுக மாதிரியான நாட்கள் உங்களுக்கு சங்கி முத்திரை குத்துவாங்க தான். அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க கூடாது. இப்ப சீமான் அவர்களுக்கு சங்கி முத்திரை குத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்காக பயந்துட்டு இருக்காங்களா? அவங்க செயல்பாடுகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. எது சரியோ அதை செய்யணும். இது சங்கி முத்திரை குத்துருவாங்க, இதுக்கு வந்து இந்த முத்திரை குத்துருவாங்க, அந்த முத்திரை குத்துருவாங்கன்னு பயந்து போய் நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டே இருக்காது. அது மாறி 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 பேச வேண்டியதா போயிடும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம நேர்காணல் எடுக்கிறோம், பேசுறோம். அதுல திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்ப இந்த முறை சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியது சர்ச்சையாகுது. அதன் பிறகு மீண்டும் தொடர்ந்து நிறைய பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவருடைய வீடை முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. அதை தொடர்ந்து உங்களுடைய பெரியாருடைய கைத்தடியா இல்ல பிரபாகரனுடைய துப்பாக்கியா பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பாரிசனுக்குள்ள கொண்டு வராரு. எப்படி பார்க்கலாம் இந்த சர்ச்சைகள் எல்லாத்தையும்? முதல்ல இந்த கம்பேரிசன்லாம் வந்து சிரிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு உண்மையான போராளியை வந்து ஒரு புரளியோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஈவேரா என்பவர் புரளி என்று பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் செய்ததாக சொல்லக்கூடிய எதுவுமே அவர் செய்தது அல்ல. வேற யாரோ செய்தவருக்கு நீங்க பேரை மாத்தி மாத்தி போட்டுட்டு வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து பெண் விடுதலை அப்படின்னா உடனே பாருங்க ஈவேரா அதுக்காக பேசியிருக்காரு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவர் வந்து பொய்யா கொண்டு வந்து சித்தரிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி அவருக்கு அந்த ஒரு கிரெடிட்டை வாங்கி கொடுக்குற வேலையை வேற ஒரு குரூப் பண்ணிக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியா. தன் குடும்பத்துடைய சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கடைசி காலகட்டத்தில் வேற யாருக்கும் போயிடக்கூடாது இந்த சொத்துங்கிறத பாதுகாக்கணுங்கிற நோக்கம் கொண்டு ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து அந்த சொத்தை கடத்தியவரோட நீங்க கம்பேர் பண்றது தேசிய தலைவருக்கு இழுக்குன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த கம்பேரிசன் ரொம்ப தப்பானது. ஓகே ஓகே, அது இழுக்கு, அதை வந்து அப்படி பண்ண முடியாது. அப்ப அது அந்த மாதிரி கம்பேரிசனுக்குள்ள நாங்க போக விரும்பல. ஈவேரா தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்தார் இதை விவாதம் பண்ணுவோம். இப்ப சீமான் அவர்கள் பேசியதுல பல ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாரு. இதுக்கெல்லாம் நீங்க ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்னு கேக்குறீங்க. ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஏன் அவர்கிட்டயே அதை கேக்குறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இல்ல பொதுவெளியில ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா யாரு சொன்னாங்களோ அவங்க கிட்ட தானே அதற்கான ஆதாரம். ஆமாங்க, இப்ப இந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க, நீங்க கேக்குறீங்களா? இந்த புத்தகத்துல இந்த பேஜ்ல இந்த நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல அதற்கான விளக்கமா நிறைய பேர் பேசுறாங்கல்ல சார். அதுதாங்க நான் சொல்றேன். நான் இப்ப கேட்கறதுக்கு இப்ப அவருக்கு என்னென்ன பேசினாரோ அவருக்கான ஆதாரங்களை சீமான் அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நீதிமன்றத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஈவேராவை நம்மளும் தான் கடுமையா எதிர்க்கிறோம். எந்த அடிப்படையில எதிர்க்கிறோம்? அவர் தமிழினத்திற்கு எதுவும் செய்யல, தமிழினத்திற்கு எதிராக செயல்பட்டார். இதை உங்களால் பொய்ன்னு சொல்ல முடியுமா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக மாணவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது அவர்களை காளிகள்னு சொல்லி ஈவேரா விமர்சித்தாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? இதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? திருமுருகன் காந்தி வந்து பேசுவாப்லையா? எந்த விவாதத்திலுமே அது உட்கார்றதுக்கு துணிவு இல்லை. ஒரு பெரிய ஊடகம், யூடியூப் ஊடகம் தான் பெரிய ஊடகம். நான் பேரை சொல்ல விரும்பல. அது யார் தெரிச்சு ஓடுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஊடகத்துல அரசியல் சார்ந்த விவாதத்திற்கு நான் வருகிறேன், நீ யாராவது வரீங்களான்னு கேட்டாங்க. சில முக்கியமான திராவிட கூட்டத்தவர்களும் இருந்தார்கள். நான் வரேன்னு தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாம் எனக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டு போனது எனக்கு வயிற்று வலி, என்னால வர முடியலன்னு போயிருக்காரு. சிரிச்சாங்க, உங்களெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மீடியால. நான் ஒருத்தன் தான் அங்க போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் என்ன மட்டும் தனியாக இன்டர்வியூ எடுத்து அனுப்பிட்டாங்க. டிபேட்டுக்காக பிளான் பண்ணி டேபிள்லாம் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு யாருமே வரல.
நான் ஒருத்த மட்டும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப என்னன்னா அவங்க அதை விவாதப்படுத்தவே விரும்பல. இன்னைக்குமே நீங்க வந்து ஈவேரா இந்த இதை எதுக்கு இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்? ஏன் அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து எப்படியாவது மடைமாத்தணும். வேற என்ன அதை மாத்திட்டீங்கல்ல? யார் சார் அந்த சாருன்னு கேள்வி தானே மக்கள் மத்தியில் இருந்துச்சு. இப்போ எங்க சார் அந்த சாரு போனாரு? சாரை மறக்கடிச்சாச்சா? இதுக்காக தான் இதை எடுத்தாங்க கையில. சீமான் அவர்களை குற்றம் சாட்டி அவர் அதையே எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேச வச்சு இது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. ஈவராயை பற்றிய உண்மைகளை பேசுறதுல என்ன பெரியது? என்ன யார் பிம்பம் வச்சிருக்கா? இப்படி ஒரு வாதமும் இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மறக்கடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கான்ட்ரவர்சி எழுந்துச்சு அப்படின்னா சீமான் தான் இதை முதல்ல துவக்கி வச்சாரு. இப்ப சீமானுக்குள்ளேயும் அந்த ஒரு அஜெண்டா அவர் வந்து இந்த இதை மடைமாத்துறதுக்காக அதை தொடக்கி விட்டாரு. அவர் ஈவேராவை விமர்சிச்சு ஒரு இடத்துல பேசுறாரு. அவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருது. ஒரு வாரமா வந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஆட்கள் அன்னைக்கு தான் வந்து பல்லு எஞ்சி பல்லு விளக்கிட்டு வந்துட்டு எதிர்க்கிறீங்க. ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதிர்க்க முடியாது அவங்களால? அது அவர் ஆக்சுவலா பேசி 2 வாரம் ஆயிருக்கு. இந்த இது இவங்க எதிர்க்கிறதுக்கு 2 வாரம் கழிச்சு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நோக்கம் என்ன? இப்ப இந்த இஷ்யூ பெருசாயிட்டே இருக்கு. இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை உருவாக்குது. நேஷனல் லெவல் நியூஸுங்க இது. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்து நேஷனல் லெவல் நியூஸ். இன்னைக்கு நேஷனல் லெவல்ல எல்லாத்தையுமே மாத்தி விட்டாச்சா? அதை பத்தியே பேச்சு இல்லாம மாத்திட்டாங்கல்ல. தமிழ்நாட்டிலேயே பேச விடாம பண்ணிட்டாங்கல்ல. நார்த் இந்தியாவில் போராட்டம் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக நார்த் இந்தியாவில் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நேஷனல் லெவலில் திமுகவுடைய பேர் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அதை இப்போ தமிழ்நாட்டு லெவலில் மாற்றி விடணும். உடனே என்ன வேற ஒரு கான்ட்ரவர்சி இழுத்துட்டு வராங்க. அந்த கான்ட்ரவர்சிக்கு வந்து சீமான் அவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. உடனே வந்து சும்மா விட்டா என்ன, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு சீமான் அவர்களை எப்படி அவர் பயன்படுத்தணும்ட்டு. அவரை நல்லா கோவப்படுத்தி பார்த்தோம்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. அந்த கோவத்தில் அவர் பேச பேச பதிலுக்கு பதில் இதையே ஒரு டிபேட்டா கொண்டு போய் இதை பத்தியே பேசி வேற விஷயங்களை இருட்டடி பண்ணிடலாம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப பெரியார் மீது சீமான் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு திகாவை சார்ந்தவர்களோ பெரியாரியவாதிகளோ இல்ல பெரியார் ஆதரவாளர்களோ அதற்கு பதிலடி கொடுக்குறாங்கல்ல. ஒரு வரியை மட்டும் எடுத்து வச்சுட்டு சீமான் அவர்கள் பேசுறாரு. நீங்க முழுசா அதை அதனுடைய அர்த்தம் நான் என்ன கேட்கிறேன், ஈவேரா எழுதி புத்தகத்தை எடுத்துட்டு வாங்க, உட்காந்து முழுசாவே உட்காந்து லைவ்ல படிப்போம். லைவ்ல படிக்கலாமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப நான் கேட்டதுக்கு நான் ஒரு கேளேன். தமிழர் அதாவது மொழிப்போருக்காக வந்த மாணவர்களை காளி பசங்கன்னு சொல்லி ஈவேரா பேசினாரா பேசல? எஸ் ஆர் நோ சொல்ல முடியுது அவங்களால? எஸ்ன்னு சொன்னாலே முடிஞ்சு வச்சுல அங்க பொழப்பு. தமிழுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருதுல. சரி, எதுக்காக சொன்னாரு? ஏன் காளிகள் சொன்னாரு? சரி, அடுத்து என்ன சொன்னாரு? காவல்துறை கையில் லத்தியும் துவக்கும் பூ பறிப்பதற்கான்னு கேட்கிறாரு. இதோட மீனிங் என்ன? இதை சொன்னாரா இல்லையா? இதை எழுதியிருக்கிறார். அவரை தான் எழுதியிருக்காரு. அவரோட விடுதலை பத்திரிகையில தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எரி எண்ணெயையும் கொல்லிக்கட்டையும் கொடுத்து திராவிட இயக்கத்தவர்களை நான் அனுப்பினேன் அப்படிங்கிறாரு. அதான் என்ன மீனிங்? எரி எண்ணெயையும் கொல்லிக்கட்டையும் கொடுத்து அவங்க வர மாணவர்களை எரிச்சு விடுன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அதுக்கு பயந்து தான் அந்த மாணவர்கள் நகர்ந்து போனாங்கிறாரு. இதெல்லாம் அவர் எழுதியது அவர் பத்திரிகையில் வந்த செய்திகள். இதை என்ன மறுக்க முடியுமா உங்களால? இது என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஊடகத்துக்கு முன்னாடி வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஈவேரா தான் தொடங்கினான்னு துணை முதல்வர் வந்து பேசுறாப்புல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசிட்டு போறாரு. என்ன இது? இந்த ஃபேக்ட் செக்கர்லாம் எங்க போனாங்க? ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதானே? அவர் தான் முதல்ல தொடங்கினாரா? அவர் அதுல கலந்துக்கிட்டார். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனா அவர் தொடங்கல. இன்னொன்னு கவனிங்க, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் பார்த்தீங்களா? அதை பின்னாட்களில் ஈவேராவே சொல்கிறார். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். எதற்காக கலந்துக்கிட்டேன் அப்படின்னா காங்கிரஸ்காரர்களை வெறுப்பேற்றுவதற்காக கலந்துக்கிட்டேங்கிறார். ஸோ அவரோட நோக்கம் வந்து தமிழ் மொழியை பாதுகாக்கணும் இல்லையா, காங்கிரஸ்காரங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அதில் கலந்துக்கிட்டேனாரு. அப்ப அதுலயே அவர் வந்து என்ன சொல்றாரு? நான் தமிழ் மொழியை பாதுகாக்கவோ தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கவோ நான் அது கலந்துக்கலன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் இல்லையா, நான் வந்து ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் வந்தா பரவாயில்லன்னு நினைச்சேன். அப்ப தமிழ் வரணுங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது. ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் வரணும்னா பரவாயில்லன்னு நான் நினைச்சேன். இன்னொரு படி மேல போய் ரெண்டாவது மொழி போராட்டத்தில் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி படிக்கலாம் உனக்கு என்ன பிரச்சனை, என்னத்தை நீ இழந்துட போற, தாய்மொழி பைத்தியத்தை விட்டு ஒளிங்கிறார். இதெல்லாம் அவர் எழுதியது. தாய்மொழி பைத்தியத்தை விட்டு ஒளி. நாங்க எதுக்கு விட்டு ஒழிக்கணும்? நீங்க யாரு? முதல்ல சீமானவர்கள் கேட்கறாரு, ஹூ ஆர் யூன்னு கேட்கறாரு. அதான் நாங்க கேட்கிறோம், ஹூ ஆர் யூ? இத்தனையும் வந்து மொழிக்கு எதிராக செய்த ஒரு நபரை என்னமோ தமிழ் இனத்தையே அவர் தான் பாதுகாத்து தூக்கி நிப்பாட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் தொடர்ச்சியாக எதிராக செயல்பட்ட ஒரு நபரை இவர் தான் உங்களுக்காக போராடினாருன்னு சொன்ன ஒன்றும் இல்லைங்க. நாளை பின்ன ராஜபக்சே தான் தமிழ் இனத்துக்காக பேசிய நபர்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? தொடர்ச்சியா தமிழ் இனத்துக்கு எதிராக இருந்தவரை கொண்டு வந்து நீங்க தமிழ் இனத்துக்கு இவர் தாங்க ஆதரவா இருந்தாருன்னு சொல்லி பேசினா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. அதைத்தான் நீங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது இந்த மாதிரியான பல நீங்க வந்து இப்போ ஈவேராங்கிற அவருடைய கருத்தியலை நீங்க உரிக்க வெங்காயம் தான் அது. நம்ம அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இஸ்லாமியர்களுக்கு அவர் உண்மையாக ஆதரவாக இருந்தாரா? கிடையாது. பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஹார்ஸான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதை சீமான் அவர்கள் இன்னைக்கு எடுத்து பேசுறாரு. என்ன வந்துச்சு?
ஏன்னா இஸ்லாமியர்கள்ட்ட நீங்க இதை கடத்தவே இல்லை, அதை பத்தி நீங்க பேசவே கிடையாது. அவர் எழுதுனது தானே, இதை மறுக்கிறீங்களா? அதே போல தமிழர்களுடைய ஒழுக்கமான குடும்ப வாழ்வியலுக்கு எதிராக அவர் பேசியவர் தானே. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. நான் மட்டும் சொல்லலைங்க, வீரமணி அவர்களும் சொல்றாரு. ஈவேராவுடைய ஸ்டேட்மெண்ட் அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறார், இவரே சொல்றாரு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பொருள் அதுக்கு? இதை ஏற்கிறீங்களா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கோட்பாடை வந்து திமுக ஏற்குதா? திராவிட இயக்கங்கள் ஏற்குதா? இன்னைக்கு ஏற்குதுன்னா வந்து பேசுங்க. ஆமாங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு, அதுக்கு பொருள் என்ன? இஷ்டப்பட்டவன் இஷ்டப்பட்டவர்களோட போகலாம், எந்த வித ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்க தேவையில்லை. இப்போ அவங்களுக்கு குழந்தை உருவாயிடுச்சு, நீ யார் பண்ணுவேன்? அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறாரு. அந்த குழந்தையை பெற்றுக்கணுங்கிற அந்த பெண்ணுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கான பொருள் என்ன? ஒன்னா அபாசன் பண்ணணும், இல்லைன்னா பிறந்தோன்னா குப்பத்தொழில் தண்டு போய் போடணும். அதானே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதது. இப்ப ஒரு பெண் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய அந்த காலகட்டத்தில இருந்த பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. எல்லா அரசியலும் பெண்களை சுற்றியே இருக்கு, பெண்களை அடிமையாக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொன்னாருன்ற கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க. எந்த காலகட்டத்தில் பெண் அடிமைத்தனம் தமிழ்நாட்டில் இருந்தது? எல்லா காலகட்டத்திலயும் இருந்துட்டே தான். எப்படி எங்க இருந்துச்சு சொல்லுங்க. பெண் அடிமைத்தனம் இல்லையா? இல்லைங்க, எங்கங்க இருக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீங்க அடிமைன்னு சொல்றீங்க. அவங்களாம் யாரும் தங்களை அடிமைன்னு சொல்லிக்கிட்டது இல்ல. நீங்களா சொல்றீங்க இது பேர் அடிமைத்தனம், இது கணவன் பேச்சை கேட்கறியா இது அடிமைத்தனம், அப்பாவோட பேச்சை கேட்கறியா இது அடிமைத்தனம்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய பெண்கள்லாம் அடிமையாக இருந்தது இல்லை தமிழ் சமூகத்தில். நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். உங்களுடைய பாட்டியோ உங்களோட கொள்ளு பாட்டியோ வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்தாங்களா? ஏன் அவங்க மோர் வித்ததெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அவங்க மாடு மேய்ச்சதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அவங்க ஏறு நட்டது, அவங்க போய் விவசாய வேலைகள் செஞ்சதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? உடனே கேட்பீங்க பாத்தீங்களா அவங்களாம் அவர் சொல்றதெல்லாம் அடிமை தொழில். சரி, அன்னைக்கு உங்க தாத்தா என்ன பண்ணியிருந்தாரு? சப் கலெக்டரா இருந்தாரா? உங்க தாத்தா என்ன பண்ணுவாரு? உங்க தாத்தா வந்து மாடு மேய்ப்பாரு, உங்க அம்மா வந்து உங்க பாட்டி வந்து மோர் கடைஞ்சு விற்பாங்க. இது நடந்துட்டு தானே இருந்துச்சு. எங்க ஊர்ல எங்க கிராமத்துல நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம். எங்க ஊர்ல பொம்பளை ஆட்களும் ஆம்பளை ஆட்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டது இல்லையா? ஐயோ ஆம்பளை நீங்க சொல்லிட்டீங்க, ஆம்பளை நீங்க சொல்லிட்டீங்க, இதை நான் கேட்டுதான் ஆகணும் கோபால் அப்படின்னு போனாங்களா? எந்த ஊர்ல நடக்குது? எந்த வீட்டுல நடந்துச்சு? இது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சரி சம சண்டை நடந்தது இல்லையா? நீங்க பார்த்தது இல்லையா உங்க குடும்பங்கள்ல? உங்க அப்பா ஒண்ணு சொல்ல அதெல்லாம் ஒத்து வர முடியாதுன்னு சொல்லி வீட்டுல சொன்னது இல்லையா பெண்கள்? இல்ல இப்ப நீங்க சொல்றது எல்லா இடத்துலயுமே இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். எக்ஸெப்ஷனலா இருந்திருக்கலாம். பெண் அடிமைத்தனம் இருந்ததுன்னு சொன்னீங்க. நீங்க மட்டும் எல்லா இடத்துலயும் பெண் அடிமைத்தனம் சொல்லிக்கலாம், நாங்க சொல்லக்கூடாது. ஏங்க எக்ஸெப்ஷனல் கேஸை வச்சு நீங்க அரசியல் பேசக்கூடாதுங்க. எக்ஸெப்ஷனல் கேசஸ் நடக்க தான் செய்யும். கையொங்குறதோ ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு காட்டமான செயல்பாடுகள் செய்யறவனும் இருக்கதான் செஞ்சான். அதே போல பெண்கள் வந்து ஆண்களை அடிச்சது இல்லையா, இல்ல உதைச்சது இல்லையா? நான் கேட்கிறேன், வடிவேல கோவை சரல போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. அதை தமிழ் சமூகம் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டதா, இல்ல அது எப்படா ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை அடிக்கலாம்னு சொல்லி யாராவது பேசுனாங்களா? சொல்லுங்க நீங்க. நகைச்சுவை தான். அது யாராவது வந்து ரொம்ப அஃபண்ட் ஆகி அது எப்படி ஒரு பெண் ஒரு ஆணை அடிக்கலாம் யாராவது பேசுனாங்களா? யாருமே பேசிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துக்குலாம் வந்து நீங்க எல்லாம் பாடம். ஏன் நான் கேட்கறேன்னா, உலகத்துல எந்த சமூகத்திலுமே பெண்பார் புலவர்கள்லாம் கிடையாது. தமிழ் சமூகத்துல சங்க இலக்கியத்துல நான் இன்னைக்கு நேத்து பேசல, 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஆண்களுக்கு சமமாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் துறவரத்தில் இருந்திருக்கிறாங்க. எங்க வடக்கத்தில வந்து நீங்க போய் ஒரு பெண் துறவியை சொல்லுங்க, நான் காரைக்கால் அம்மையார் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். வடக்குல போய் ஒரு பெண் துறவி எடுத்துட்டு வாங்க நீங்க. காரைக்கால் அம்மையார்னால அங்க செக்ஷுவல் ஃப்ரீடமோ, அங்க வந்து ஒரு காரைக்கால் அம்மையார் வந்து வழிபட்டாங்களா இல்லையா? எல்லா கோயிலையும் காரைக்கால் அம்மையாருக்கு வந்து உருவம் இருந்ததா இல்லையா? அப்புறம் என்னது இது? எந்த யாருக்காவது நீங்க பூ சுத்துறீங்க? இங்க நம்ம ஊர்ல வேலுநாச்சியார் இருந்தாங்களா இல்லையா? அது பொய்யா? அப்ப குயிலி இருந்ததுல பொய்யா? எல்லாமே பொய்யா? கண்ணகி பொய்யா? ஒரு அரசனுக்கு நேருக்கு எதிராக போய் நின்று நீங்க தானே செலவச்சிருக்கீங்க, மறந்துடுவீங்களா? இப்ப கண்ணகி தோன்றிய சமூகம் எப்படி பெண்ணடிமை சமூகமாக இருக்கும்? வேலுநாச்சியார் ஒரு பெண் தானே. அந்த பெண்ணை வந்து ராணியாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த குயின் கலிசின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அது ஒரு கன்றாவி கதாபாத்திரம். பட் குயின் கலிசின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ராணின்னு சொல்றீங்கல்ல, அது ஃபெமினிசத்தோட ஐடென்டிட்டிங்கிறீங்கல்ல, அதை விட மிக சிறப்பான ஒரு ஃபெமினிசம் ஐடென்டிட்டியாக இருந்தவங்க தானே வேலுநாச்சியார். நீ கற்பனை, இது உண்மை இல்லையா? ராணியாக ஏத்துக்கொண்டு எல்லா ஆடவர்களும் இவங்க தான் தலைவி ஏத்துக்கலையா? இப்போ ஏன் அங்கெல்லாம் போறீங்க? தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகளுக்கு பெண் தலைவர்கள் இருக்கிறாங்க? உங்க கட்சியில தான் இல்ல. உங்க கட்சியில தான் கலைஞருக்கே பெண்ணாக பிறந்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம், நீங்க தான் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் முடிசூட்டப்படும், ஏன் பெண் வாரிசுகளுக்கெல்லாம் முடிசூட்டப்படாதா? ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டாங்க, அவங்களுடைய தோழியாக இருந்தவர்களுக்கும் இங்க வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கு வேற அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவங்களை ஓரம் கட்டப்பட்டார்கள்.
இப்போ இப்போ விஜயகாந்த் அவங்களோட மனைவிக்கு வந்து இங்க இப்போ ஒரு சரி பங்கான அவங்க கட்சியில அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இதெல்லாம் தமிழர்கள் அது எப்படி பெண்கள் வந்து கட்சிக்கு தலைவரா யாராவது யோசிக்கிறாங்களா? போய் நிக்கிறது இல்ல? ஜெயலலிதா கால்ல விழுந்தாங்களா இல்லையா? கூச்சநாச்சம் பார்த்தாங்களா நம்ம ஆட்க? இல்ல சார், அவங்க அப்படி அதுதான் என்ன பேச்சு? அவங்க அததான் முன்வைக்கிறாங்க. குழந்தைகள் பெத்துக்கிறதுக்காக மட்டுமும், அந்த குழந்தைகளை வீட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக மட்டும் தான் பெண்கள் இருந்திருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே எக்செப்ஷனல் கேஸ் தான். எங்கோ ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு எத்தனை பெண் தலைவர்கள் இது எப்படி இன்னைக்கு வந்து exceptional case? பாலிட்டிஷியன்ஸா இருக்காங்க இது எப்படி அப்படின்னு. எக்ஸெப்ஷனல் கேஸ்னே எனக்கு புரியல. ம். பெண்கள் குழந்தை பெத்துக்கிற எல்லாருமே குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஆமா அப்படிதான் இயற்கை. அதுக்காக மட்டுமே இருக்காங்க. பெண்கள் அதுக்காக மட்டுமே அடிமைப்படுத்துறாங்க. இருந்தா அவங்க ஏன் மோர் வைக்க போறாங்க? ஏன் அவங்க தயிர் கடைய போறாங்க? அவங்க ஏன் குடும்பத்தை தூக்கி நிப்பாட்ட போறாங்க? அவங்க ஏன் இப்போ குழந்தைகளை பாதுகாக்க போறாங்க? குழந்தைய பெத்துட்டு அப்படியே விட்டு போயிருவாங்களா அவங்க? இல்ல. அவங்க ஏங்க ஒரு இயற்கைன்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப பெண் காக்கையோட வேலை என்ன? முட்டையிடணும், குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சுக்கு இரை ஊட்டணும். ஒரு ஆண் காக்கையோட வேலை என்ன? அந்த கூட்டை பாதுகாக்கணும், அந்த கூட்டை சுத்தி வரக்கூடிய எதிரிகள் இருந்து அதை பாதுகாக்கணும். பெண் பறவையை அடகாக்கும் பொழுது ஆண் பறவை போய் இரை தேடும். காக்கைக்கு ஒரு வாழ்வியல் இருக்கு, சிட்டுக்குருவிகளுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கு. தூக்கணாங்குருவிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல, லவ் பேர்ட்ஸ் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நான் லவ் பேர்ட்ஸ் வளர்த்திருக்கேன். அதுல வந்து பெண் முட்டையிடும், அடக்காக்குறது ஆண் தான். ஒவ்வொரு இனத்துக்கும் மாறும். ஆணும் நான் சில இதுல வந்து ஆணும் அடங்க. இப்ப பெண் குயின்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண் தான் அடகாக்கும். பெண் வந்து முட்டையை போட்டுட்டு கொடுத்துட்டு போயிடும் ஆண் கிட்ட முட்டையை. அதுதான் அடகாத்துக்கிட்டு இருக்கும். ஆண் தான் உட்காந்து அடகாத்துட்டு இருக்கும். இயற்கை இருக்கு. நான் என்ன சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கறது தானே நோக்கமா இருக்குது. இதுதான் இயற்கை. இயற்கையை புரிஞ்சுக்கிட்ட அறிவாளிகள் இதை தான் சொல்லுவாங்க. அடுத்த தலைமுறையை நல்லபடியாக வளர்த்து எடுப்பதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட கடமைம்பாங்க. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? இல்ல, இங்க சத்தி மூமெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, பொய். இல்லையா? இல்ல, பொய். இங்க சதிங்கிறது என்ன அப்படின்னா, வடக்குல நடந்தது சதி. இங்க தமிழ்நாட்டுல சதி நடக்கல. இங்க உடன்கட்டை ஏறுதல்னு ஒன்று இருந்துச்சு. சதிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெண் அவரோட கணவன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வலுக்கட்டாயமாக தள்ளி விட்டு விடுவார்கள். அவங்கள கொன்றுவாங்க. இது தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. உடன்கட்டை ஏறுதலுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்றேன். அதாவது இது தமிழ்நாட்டுல இந்த சதி நடந்திருக்கு. ஆனா இது தமிழர்களால் நடத்தப்படல. புரியுதுங்களா? தமிழ் சமூகத்துல இது நடந்தது இல்ல. தமிழ் சமூகத்துல உடன்கட்டை ஏறுதல் நடந்திருக்கு. அந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது என்ன அப்படின்னா, கணவன் வந்து இறந்துடுறாரு. கணவன் இறந்தோடனே அவரோட துக்கம் தாங்க முடியாம ஒரு சில பெண்கள் இருப்பாங்கல்ல, என்னால இது மேல வாழவே முடியாதுன்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இனிமேல் நான் தனியா வாழ முடியாது, அவர் இல்லாத உலகத்துல நான் இருக்கல, நான் வந்து உடன்கட்டை ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சூசைட் பண்ணுவாங்க. அப்ப அவரோட உறவினர்கள் எல்லாம் அதை தடுப்பார்கள். இல்ல நான் வந்து சூசைட் பண்ணிட்டு தான் தீருவேன், என்னால் இங்கே வாழ முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த எமோஷனில் ஒரு முடிவெடுத்து அவங்க உடன்கட்டை ஏறுவாங்க. அப்படி உடன்கட்டை ஏறுபவர்களை சாமியாக கும்பிடுவாங்க. இந்த சாமியாக கும்பிடப்பட்ட உடன்கட்டை ஏறியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் குலதெய்வமாக அந்த சமூகத்தால் கும்பிடப்படுவாங்க. புரியுதுங்களா? இந்த ட்ரெடிஷன் வந்து ரொம்ப ரேரா இருந்தனால தான் அவ்வாறு உடன்கட்டை ஏறியவர்கள் கடவுளாக கும்பிடப்பட்டார்கள். அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொம்பளையும் உடன்கட்டை ஏறிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க தெய்வமாகவே மாறி இருக்க மாட்டாங்க. இட் வில் பி அ நார்மல் ஃபினாமினன். ஒரு பெண் அவ கணவன் இறந்துட்டாவே அவ போய் செத்துருவா. ஸோ இது நார்மலான விஷயம்னு ஆகிப்போம். அங்கே நார்த்தில் அது அப்படி இருந்துச்சு. நார்த்தில் வந்து உடன்கட்டை ஏறுபவர்கள் சாமியெல்லாம் கும்பிட்றதெல்லாம் கிடையாது. இங்கே தான் இதுன்னா அப்போ இங்கே ஒரு ரேரஸ்ட் ஃபினாமினன். அந்த அளவுக்கு பாசம் கொண்டவர்கள் அவங்க வாழ்க்கையே வேண்டாம்னு முடிவு பண்ணி அது பேர் தான் உடன்கட்டை ஏறுதல். அது கட்டாயப்படுத்தப்படவில்லை. புரியுதுங்களா? நம்மளோட குடும்பத்தில் யாராவது உடன்கட்டை ஏறி இருக்காங்களா? சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பத்துல யாராவது உடன்கட்டை ஏறி இருக்காங்களா தமிழ்நாட்டுல? குறிப்பிட்ட ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி நமக்கு மறந்துருக்குமே. அதுதான் நீங்க போங்க உங்க ஜெனரேஷன்ல போய் தேடி பாருங்க. எந்த ஜெனரேஷன்ல ஏறினாங்க? யாருமே ஏறினது கிடையாது. இங்க ஒரு சில மன்னர்களுடைய பெண்கள் உடன்கட்டை ஏறியதற்கு வரலாறு இருக்கு. ஆனா அந்த மன்னர்கள் யாருமே தமிழ் அரசர்கள் கிடையாது. அவங்க வடக்கத்திக்காரங்க. அவங்களோட ட்ரெடிஷனாக அது இருந்ததுனால அது அவங்க இங்க ஆட்சி செய்யும் பொழுது அது இங்க நடந்திருக்கு. ஓகே. விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் நடந்திருக்கு. திருமலை நாயக்கருடைய இறப்பு ஏற்படும் பொழுது கிட்டத்தட்ட 60 பெண்கள் அவரை வந்து அந்த சதியில வந்து ஈடுபட்டதாக, அது சின்ன பெண்கள்லாம் கூட அந்த சதியில போய் இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறுல பதிவாயிருக்கு. ஆனா திருமலை நாயக்கர் தமிழர் கிடையாது. இது வரலாறுல வந்து அவங்க ஏதோ செஞ்ச தப்புக்கெல்லாம் தமிழர் மேல் பழி சுமத்தாதீங்க. உடன்கட்டை ஏறுதல் இப்ப நான் என்ன கேட்கிறேன், உடன்கட்டை ஏறுதல் தமிழர் மரபு என்றால் அது எங்க சங்க காலத்துல பதிவாயிருக்கு? அரசர்கள் காலகட்டத்துல, ஒரு இடைக்காலகட்டத்துல ஒரு சில இடங்கள்ல இது நடந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல அது ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்திருக்கு. அந்த வந்து போற்றி பாடுறதும் இருந்திருக்கு. ஆனா கண்ணகி போய் உடன்கட்டை ஏறிட்டாங்களா? என் கணவன் இறந்துட்டாங்க நான் போய் சாவுறேன்ட்டாங்களா? இல்லையே. கணவனுக்கு நடந்த துரோகத்தை எதிர்த்து அவங்க அநீதியை கேட்டு அவங்க போராட்டம் தானே செய்யறாங்க. அரசனுக்கு எதிரான போராட்டத்துக்கு தானே போறாங்க.
இன்னொன்னு மறுமணம் கோட்பாடே தமிழர்கள்ட்ட இருந்துச்சு தெரியுமா? அது பேர் அறுத்து கட்டுதல். அறுத்து கட்டுதல்னா என்ன பொருள்னா, இப்போ ஒரு கணவனுக்கு ஒருத்தனை கட்டி ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறாங்க. அவன் சரியில்லாதவனா இருக்கான், ஒழுக்கக்கேடவனா இருக்கான், அவன் வந்து ஒழுங்கா குடும்பத்தை பார்த்துக்கல, அவனுக்கு வந்து ஒருவேளை ஆண்மை இல்லை, அவன் அது இந்த மாதிரியான குறைபாடோ ஏதோ ஒன்று. அப்போ அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒத்து வரல, நாங்கள் பிரிஞ்சுறோம்னு சொல்றாங்கும் பொழுது, நம்மளுடைய பஞ்சாயத்து சிஸ்டத்துல அறுத்து கட்டுதலும் ஒரு மரபு இருந்திருக்கு. டிவோர்ஸ் மாதிரி அறுத்து கட்டுவாங்கன்னா தாலி அறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் யாரு பிடிக்குதுங்கிறவங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது இந்த டிவோர்ஸ் சிஸ்டம்ங்கிறது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இது நாம சொல்லலை, வெள்ளைக்காரன் பதிவு பண்ணியிருக்கான். அறுத்து கட்டுதல்னு ஒரு முறை இருக்குன்னு சொல்லி அவன் பதிவு பண்ணியிருக்கான். இதெல்லாமே நடந்திருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பெண் அடிமைத்தனம் தமிழ் சமூகத்தில் இருந்துச்சுன்னு நீங்க சும்மா அதை ஓப்பனாக சொல்ல ஃபெமினிஸ்ட் அஜெண்டான்னு ஒன்று வந்து வெளிநாடுகளில் ஆங்கிலேயர் இப்போ தான் இப்போ ஒரு தெரிந்த ஒரு நபர் தான் அவர் வெளிநாட்டில் இருந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஈவேரா அவர்கள் வந்து பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது பாருங்க, அதெல்லாம் ஒரு அறிவான புத்தகம், அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த புத்தகமே ஒரு ஆங்கில புத்தகத்தோடைய லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன் சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. வெட்டிங் அண்ட் ரிச்சுவல்ஸ்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரில் இருக்கு, ஒரு ஆங்கில புத்தகம் போல. அந்த ஆங்கில புத்தகத்தை இவர் அப்படியே லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது கூட இவங்களுக்கு தெரியாம ஏமாத்திக்கிட்டு பொய்யா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. லைன் பை, நீங்க 2 புத்தகத்தையும் வாங்கி சைட் பை சைடு படிங்க, அப்படியே லைன் பை லைன் டிரான்ஸ்லேஷன்ங்கிறாரு. அப்போ இதை தான் நான் சொல்றேன், பொய் பிம்பம். ஈவேரா செஞ்சதாக அவருடைய ஃபெமினிசம்ங்கிறதே வந்து ஒரு தப்பான ஃபெமினிசம். இது நீ முடிய வெட்டிக்கோ அப்படிங்க, முடிய வெட்டிக்கிட்டதுனால என்ன ஆயிரும்? பெண்கள் மீதான அட்ராக்ஷன் ஏதாவது குறைஞ்சிருமா முடி வெட்டிட்டா? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஆண்கள் வந்து இப்படி பெண்கள் கிராப் பண்ணிட்டாங்கன்னா அட்ராக்ஷன் குறைஞ்சிருமா? இது எவ்வளவு முட்டாள்தனமான கருத்து. இது இன்னைக்கும் கூட தான் எல்லாம் கிராப் கட் பண்ணிட்டு எத்தனையோ ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்களுடைய கவர்ச்சியோ இல்லை அவங்களோட அட்ராக்ஷனோ ஆண்களுக்கு குறைஞ்சிருச்சா, இல்லை அவங்களை யாரும் பார்க்கறது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு ஓவியா அப்படின்னா வெட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க, அப்போ யாரும் அவங்கள பார்க்கலையா? கண்ண முடிக்கிட்டாங்களா? என்னங்க நல்லாவே இல்லை, முடி இருந்தால் தாங்க பெண்ணுன்னு யாரும் சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுதான் நான் சொல்றேன், ஒண்ணுக்கும் ஆகாத உதவாத பேச்சுக்கள் இதெல்லாம். முடி வெட்டிக்கோ, கிராப் வெட்டிக்கோ, அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையை கழட்டி போட்டு. எப்படி ஒரு பெண் வந்து கர்ப்பப்பையை கழட்டி போட்டு, இது எந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க? ஒரு பெண் தன்னோட கர்ப்பப்பையை ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுனால அவங்களுக்கு எவ்வளோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரும், எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். எவனோ ஒருத்தன் ஒழுக்கமா இல்லாததுக்காக பெண் அறுத்துக்கணுமா? என்ன பேச்சுங்க இது? ஆண் செய்யற தவறுக்கு பெண் வந்து தன்னை ரணமாக்கிக்கணுமா? கர்ப்பப்பையை தூக்கி போட்டுக்கணுமா? இதெல்லாம் அவர் பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பெரிய பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, அதுதான் ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியார் ஆதரவாளர்கள், இந்த பக்கம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அவங்க சைடு தரப்பு நியாயத்தை முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நியாயத்தை பேசுறாங்க. ஈவேராவாதிகள் வந்து அநியாயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. நியாயத்தை தான் நாங்க பேசுறோம். ஈவேரா சைடு ஏதாவது நியாயம் இருந்தா விவாதத்துக்கு வாங்க, சும்மா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. இல்ல, இதுல இடைப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்கல்ல, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்றவங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். இப்ப திருமுருகன் காந்தி அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி, இப்ப வேல்முருகன் அவர்களா இருக்கட்டும், இல்ல திருமாவளவன் அவர்கள், சமீபத்துல கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் கூட இப்படிதான் பேசுறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு புரிஞ்சுக்கலாம், திருமாவளவன் அவர்கள் உட்பட. ஆமா, அவங்க பிழைப்புவாதம், அது பேர் அரசியலா? திருமாவளவன் அவர் செய்யறது அரசியலா? இந்த வேங்கவேலு பெண்ண ரிசல்ட் வந்திருக்கு. திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரிஞ்சா இந்நேரம் என்ன பண்ணியிருக்கணும் அவரு? நீங்க எதுவும் வாய திறக்க மாட்டீங்க. உங்க அரசியல் உங்க கண்ணு முன்னாடி பறிபோகுதா இல்லைன்னு பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். பட்டியல் சமூக மக்களுடைய குடிநீர் இதுல பட்டியல் சமூக மக்களையே வந்து மலத்தை கலந்து விட்டார்கள் சொல்லி இன்னைக்கு பட்டியல் சமூக இளைஞர்களையே கைது செய்து அதுவும் மிரட்டி உருட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமாவளவன் என்ன பண்ண முடியும்? திருமாவளவன் என்ன செய்து விட முடியும்? என்ன அரசியல்? நீங்க என்ன அரசியல்? அவர் தான் எதிர்வினை ஆற்றுறாருல, மீண்டும் சிபிஐக்கு போகணும், வழக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐக்கு ஏன் போகணும்? காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வர் ஸ்டாலின் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறைங்க அது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையாக இல்லைன்னு அது வாயில சொல்ல வருது, அவருக்கு சொல்ல முடியல. இது பேர் அடிமைத்தனம் தானே. இதைத்தானங்க அடிமைத்தனம். உங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது, அந்த சதியை தட்டி கேட்க முடியாதது தானே அடிமைத்தனம். நீங்க உங்களால கேட்க முடியாதா? உங்களால பேச முடியாதா? நான் சொல்றேன், உங்களால பேச முடியாதா? என்ன மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு வழக்கு போடுவாங்க உங்க மேல, இல்ல கைது பண்ணுவாங்க. உங்க மக்களுக்காக கைதுக்கு நீங்க அஞ்சுறவரா நீங்க? அதான் சொல்றேன், இதுதான் பிழைப்புவாதம்ங்கிறேன். இந்த பிழைப்புவாதம் வேணா பண்ணிக்கலாம். இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதே இந்த பிழைப்புவாதிகள் தான். இதுல யாருக்குமே இதுல நீங்க ஈவேராவை ஏற்றுக்கொண்டு நான் தமிழ் சமூகத்திற்காக உழைக்கிறேன்னு பேசவே முடியாது. ஈவேராவை ஏற்க முடியாது. ஈவேராவை ஏற்றால் அது தமிழ் சமூகத்திற்கு எதிராகத்தான் போய் முடியும் எல்லா விடயத்திலையும். அமெரிக்கா தேர்தலை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அமெரிக்கா தேர்தல் எப்படி இருக்கும், உலக நாடுகள் மத்தியில என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்னு சொல்லிட்டு, அதனுடைய முடிவுகளை ஒட்டி ட்ரம்ப் அவர்கள் அதிபரா பதவியும் ஏற்றுட்டாரு. பல்வேறு விடயங்களை வந்து அவர் ரூல்ஸா அமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க.
பட் அதன் பிறகு வரக்கூடிய அந்த பின் விளைவுகளா இருக்கட்டும், இல்ல அது அத சுத்தி நெறைய பேர் ரியாக்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? குறிப்பா வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு அமெரிக்காவுல. ஆனா, அதற்கு அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டே வந்து இப்போதைக்கு நாங்க இத டெம்பரவரியா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எப்படி புரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும்? இங்க அடிப்படையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய கொள்கை என்பது அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டை கொண்டது. அது ஒரு அந்த ஒரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு அமெரிக்காவ ஒரு தேசிய இனம் போல அவர் கருதி கொண்டு அந்த செயல்பாடுகளை செய்கிறார். இது அமெரிக்காவுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரியாக பொருந்தாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அமெரிக்க வரலாற நீங்க பார்க்கணும். அமெரிக்காவுடைய நாட்டுடைய உருவாக்கம் நமக்கு முன்னாடியே தெரியும். அது வந்து செவ்விந்திய மக்கள் தான் அந்த மண்ணின் மைந்தர்கள். அப்படி இருக்கும்பொழுது, ஐரோப்பியாவிலிருந்து வரக்கூடிய அந்த மாலுமிகள் இவங்கலாம் வந்து அவங்க படிப்படியாக ஒரு பெரிய இனப்படுகொலை செய்து, அந்த இனப்படுகொலையுடைய எச்சமாகத்தான் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த அமெரிக்காங்கிற ஒரு நாட்டையே கட்டமைக்கிறாங்க. அப்ப இந்த தேசிய இனவாதம், அந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற அந்த கோட்பாடு எதுவுமே அமெரிக்காக்கு பொருந்தாத கோட்பாடுகள் தான். ஏன்னா வந்து நீங்க மண்ணின் மைந்தர்கள்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னாவே, அங்க வந்து ஒரு பெரிய ஜெனோசைட முடிச்சுட்டு தான் அது எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு இவங்க என்ன விளக்கம் குடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காங்கிற இந்த நாடு வந்து செவ்விந்தியர்கள் கட்டுப்பாட்டிலேயே இருந்திருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு காடுகளும், அது பெரிய ஒரு சாதாரண ஒரு நாகரிகமாக தான் இருந்திருக்கும். நாங்க வந்து தான் இங்க வந்து ஒரு பெரும் நாகரிகத்தை உருவாக்குறோம். இங்க ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு பெரிய சிவிலைசேஷனாக இது மாறியது. ஐரோப்பியர்கள் வந்து உருவாக்கியது தான். இப்ப இந்த நியூயார்க் இதெல்லாம் இருக்குன்னா, இதெல்லாம் வந்து நாங்க எங்களோட உழைப்புல உருவாக்குன நாடு. அப்ப இந்த உழைப்ப யார் யார் பங்கு போடலாம் அப்படின்னா, அந்த ஐரோப்பாவிலிருந்து வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களும், அதுக்கப்புறம் அந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கேருந்து வந்தாங்களோ, அவங்களுக்கு எதிராகவே இவங்க வந்து போராட்டம் பண்ணி, பிரிட்டிஷ் அரசாங்கம் இது எல்லாத்துக்கும் எதிரா நின்னு, அவங்க வந்து தனி நாடுன்னு அறிவிப்பாங்க. அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷன்ல கலந்து கொண்ட குடும்பங்களும் தான் ஒரு சரியான அமெரிக்கர்கள். அதுல வந்து கருப்பர்களும் அடக்கமா. அதாவது அடிமைகளாக இவர்கள் பயன்படுத்திய கருப்பர்களும் அடக்கமா அதுல. அப்ப அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுல சீனர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்களும் அடக்கமா. அதாவது அங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காங்கிற அந்த அரசியல் போராட்டம் தொடங்கி, அது அமெரிக்கான்னு டிக்ளேர் ஆகுற டைம்ல, அமெரிக்காவுல இருந்த எல்லாருமே அதுல அடக்கம். அதுல அவங்க வந்து செவ்விந்தியர்களும் அடக்கம். ஏன்னா அவங்க அந்த மண்ணின் மைந்தர்கள். ஸோ இப்ப இவங்கலாம் தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்ல பாக்குறாங்க. ஆனா பை ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் ஐரோப்பியர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கருப்பினத்தவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. புரியுதுங்களா? அங்க இருந்த செவ்விந்தியர்கள் தான். அதுக்கப்புறம் இவங்க சொல்ற இன்னொரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அங்க போகாம இருந்தா அங்க நாகரிகம் இல்லாமல் இருந்திருக்கும்ங்கிறதுலாம் பச்சை பொய். இது வந்து அவங்களுடைய அந்த வெஸ்டர்னைஸ்டு ஹிஸ்டரியில அவங்க அப்படி போர்ட்ரே பண்ண பார்க்குறாங்க. நீங்க வந்து செவ்விந்தியர் மக்கள்ல வந்து பெரும் சமூகங்கள் வந்து நாகரிகம் அடைந்த சமூகங்களும் இருந்துச்சு. எஸ்தெக் சிவிலைசேஷன் இவங்க போகும்போதே எஸ்தெக் சிவிலைசேஷன் இருந்துச்சு அங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி கிட்டத்தட்ட 1000, 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்கலாம் போறதுக்கு முன்னாடியே அங்க ஓல்மெக் சிவிலைசேஷன் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்து பிற்காலத்துல கொஞ்சம் மாயன் சிவிலைசேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க போகும்போது எஸ்தெக் சிவிலைசேஷன் ஒண்ணு இருக்கு. அது எஸ்தெக் நாடு அது ரொம்ப பெரிய நாடாகவும் இருந்திருக்கு. பெரிய பெரிய கட்டிடக்கலைகள் அவங்க நாகரிகத்துல உயர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். என்ன அவங்களுடைய இந்த மெட்டலர்ஜி பேஸ்டான நாலேஜ் வந்து கம்மியா இருந்துச்சு. எப்பவுமே ஒரு தேவை இருக்கும் பட்சத்துல தானங்க அதை சார்ந்த ஆய்வுகள் இருக்கும். மெட்டல்ஸ் இதுல வந்து அவங்க தங்கம் அதிகமா பயன்படுத்துறாங்க. அந்த இரும்பு இதெல்லாம் வந்து அவங்க வந்து பெருசா பயன்படுத்தல. அப்ப அவங்களோட ஆயுதம் இதெல்லாமே வந்து கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது. கற்களையும் மரங்களையும் வைத்து செய்யக்கூடிய ஆயுதங்களே அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. மத்தபடி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான அவங்களோட பாதுகாப்புக்கு தேவையான எல்லாமே அவங்க கிட்டயும் இருந்தது தான். நீங்க போகாம இருந்திருந்தாவே அவங்க வந்து பெரும்பான்மை சமூகமா தான் இருந்தாங்க. இவங்க போகும்போது இவங்க மட்டும் போகாம கொஞ்சம் நோயையும் எடுத்துட்டு போய் இவங்க கூட இருக்க உடம்புல ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா தனித்து இருக்கிறவங்க. அப்ப இவங்க இங்கிருந்து போகும்போது இவங்களோட சென்ற எலிகள், இவங்களோட சென்ற பன்னிகள், இவங்களோட செய்த அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ் இது எல்லாமே போய் அங்க வந்து பெரிய அளவுக்கு அந்த இயற்கையை பாதிச்சு அந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய சிஸ்டத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி ஒரு பெரிய இனப்படுகொலைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அமைஞ்சது. இப்ப ட்ரம்ப்புடைய இந்த கூற்றுல அந்த மண்ணின் மைந்தர்கள்ங்கிற வாதம் என்பது அது ஒரு தப்பான மிஸ்லீடான ஒரு வாதம். சரி. இப்ப அதற்காக ட்ரம்ப் இப்ப சொல்றத நம்ம மறுக்க முடியுமானா முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மண்ணின் மைந்தன் கிடையாது. அந்த அமெரிக்கர்ல வெள்ளைத்தோல் கொண்டவர்களோ, கருப்பு தோல் கொண்டவர்கள் யாருமே அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. இருந்தாலும் அமெரிக்காங்கிற அந்த ஒரு அரசாங்கம் உருவானதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க செவ்விந்தியர்களுக்கோட நாகரிகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக போறவங்கள கடந்து, இந்த வெள்ளையர்களும், இந்த கருப்பர்களும் உருவாக்கி வச்சிருக்க இந்த நகர நாகரிகத்தை நோக்கித்தான் மக்கள் வந்து அங்க வேலை செய்யறதுக்கும், பயணம் செய்யறதுக்கும் போறாங்க.
இதுல ஆரம்ப காலகட்டத்துல இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுடைய வருகைகளுக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் வரவேற்று விட்டார்கள். ட்ரம்புக்கு முன்னாடி ஆட்சி வரைக்குமே அதுதான் நடந்தது. இன்னைக்கு ட்ரம்ப் அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பும் இடமெல்லாம் வெள்ளையர்களை கடந்து, கருப்பர்களை கடந்து ஆசிய மக்களும், சீன மக்களும், இவங்க தான் சீனா, இந்தியர்கள், அதுக்கப்புறம் வந்து அரேபியர்கள், இவங்களுடைய எண்ணிக்கை வந்து கண்ணுக்கு எல்லா பக்கமும் அதிகரிச்சிருச்சுங்கிறத அவங்க உணர்றாங்க. சில ஊர்கள்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இதெல்லாம் வெள்ளையர்கள் சொல்றது தான். எங்க பார்த்தாலும் இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. இது இந்தியாவா? இது வந்து அமெரிக்காவான்னே தெரியல அப்படிங்கிற மாரி நம்ம ஆட்களுமே போய் இறங்குனா, இது என்னங்க இது? எல்லாருமே நம்ம ஆளுகளாவே இருக்காங்க. முகமே வெள்ளைக்காரன போய் பார்ப்போம்னு போய் பார்த்தா, வெள்ளைக்காரனே அங்க காணோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன்னா அவங்க அ உங்களுக்கே தெரியும். இனத்தால அவங்க வந்து சிறுபான்மை, அதாவது சிறுபான்மைனா அவங்களுடைய இனப்பெருக்கம் என்பது கொஞ்சம் கம்மியாவே தான் இருக்கு. மற்ற உலகத்தோட நீங்க கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி அவங்க ஊர்ல கம்மி. நம்ம சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் வந்து அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஆமா நாடுகள். ஆமா ஆமா. அப்ப இங்க இருக்கிறவங்கல கொஞ்சம் பேர் அங்க போனாலும் கூட, அது வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய கூட்டமாக கண்ணுக்கு தெரியுது. அது அங்க பாப்புலேஷன் கம்மிங்கிறதுனால. ஆமா. ஓகே. இதுக்கு அடுத்து இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க போறவங்க அத்தனை பேருமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு போறவங்களா இருக்காங்க. படித்தவர்களாக இருக்காங்க. அதனால இன்னைக்கு நீங்க ஒரு அமெரிக்கால அவங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நீங்க போனீங்கனாலும் கூட, அங்க இருக்கக்கூடிய பிராக்டிசிங் டாக்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த பிராக்டிசிங் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்க்காரங்க தான். இந்தியர்களோட எண்ணிக்கை வந்து டாக்டர், அதாவது நீங்க ஒரு அமெரிக்கால ஒரு ஒரு இந்தியர பார்த்தீங்கன்னா, அவர் டாக்டரா இருக்க வாய்ப்பு அதிகம்ங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களே சொல்றாங்க. மோஸ்ட்லி டாக்டர்ஸா இருப்பாங்க. மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. டெக் டெக் ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. ஐடி இந்த மாரி இண்டஸ்ட்ரியில. அவங்களுடைய இதுல எல்லாமே அதிகமா இன்னைக்கு நீங்க ஹாலிவுட் படங்கள்லாம் பாருங்களேன். ஹாலிவுட் படங்களுக்கு பின்னாடி பேர்கள் போடுவாங்க பார்த்தீங்களா? இதுல இருக்க டெக்னீஷியன்ஸ் பேர்லாம் நீங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு புரியாத பேர் தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க. கதிர்வேலன், அந்த வேலன், இந்த வேலன்னு தமிழ் பேர்கள் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த் இந்தியன் பேர் சர்மா, கிர்மா எல்லாமே வருது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய எல்லா விதமான தொழில்கள்லயும் இந்தியர்களுடைய பங்கீடுங்கிறது வந்து ஒரு அவங்களோட பங்கீடுகளை விட இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப என்னன்னா, முதலாளிகளாக அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கீழ வேலை செய்யக்கூடிய அத்தனை முதன்மை தொழிலாளர்களும் வந்து வேற நாடுகள்ல இருந்து வந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இத அவங்க பார்க்கும் பொழுது, அவங்களுடைய இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய தொழில் முனைவோர்களும் அங்க உருவாகுறாங்க. இந்த சிட்டிசன்ஷிப்பா வாங்குறாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் வாங்குன உடனே அவங்க அந்த மண்ணின் அதாவது அந்த நாட்டுக்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த நாட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க முதலாளிகளாகவும் மாறுறாங்க. நில உடைமையாளர்களும் மாறுறாங்க. நிலங்கள் வாங்குறாங்க, சொத்து வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க. எல்லாமே நடக்குது. இது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நமக்கு வந்து வட இந்தியர்களுடைய வருகை தமிழர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதோ, அதே மாதிரியான ஒரு அச்சம் வந்து வெள்ளையர்களுக்கு அங்க அதிகரிச்சிருச்சு. இது வெள்ளையர்களுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்களுக்கும் இந்த அச்சம் இருக்கவே செய்கிறது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால கருப்பர்களுடைய அந்த சமூக சூழல் என்பது இன்னும் வந்து முழுமையாக அவர்கள் வந்து அதிலிருந்து உடைச்சு வெளியில வரல. அவங்களுடைய இன்னமும் ரேசிசம் பேசிட்டு தான் அங்க இருக்காங்க. ரேசிசம் இருக்கு. ம். 2வது வந்து அந்த கருப்பர்களுக்கு அங்க ரிசர்வேஷன் இது எல்லாத்தையும் குடுத்து அவங்கள முன்ன தள்ளக்கூடிய தேவையும் அங்க இருக்கு. ரீசன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து நெய்பர்ஹுட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அங்க. அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பினத்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெய்பர்ஹுட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வயலன்ட், அதிகமான ட்ரக் யூசேஜ் இதெல்லாம் வந்து இன்னும் மாறாம அப்படியே இருக்கிற நிலையில இருக்கு. அதனால வந்து உங்களுக்கே தெரியும். அங்க வந்து ஒரு வெள்ளையர வந்து ஒரு போலீஸ் ட்ரீட் பண்ற விதமும், அங்க ஒரு கருப்பினத்தவர வந்து போலீஸ் ட்ரீட் பண்ற விதமும் இந்த இந்த வேரியேஷன்லாம் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியிலயும், வேலைவாய்ப்பிலயும் பின்தங்கிய சமூகமாக இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்களுக்கும், ஆசியர்களுடைய வருகை, இந்தியர்கள், சீனர்களோட வருகை வந்து பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம ஆட்கள் வந்து ஏன்னா நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் ரொம்ப குறைந்த சம்பளத்துக்கு அங்க போய் வேலை பார்க்கறது இவங்களுக்கு ஓகேவா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து அது பத்தாது. ஆனா நம்ம ஊர் பசங்களுக்கு என்ன இருக்குன்னா, வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைப்பாங்க. அங்க ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான், அங்க ஒரு பீஸா டெலிவரி பாயா அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்க வந்து ஒரு மெக்டானல்ட்ஸ் கடையில போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே இப்ப இன்னைக்கு இந்தியர்களா தான் மாறிட்டாங்க. மெக்டானல்ட்ஸ் கடை அங்க இன்னும் இங்க இருக்க மலையாளிகள் நெறைய பேர் அங்க போய் டீ கடை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஊர்க்காரங்க நெறைய பேர் இட்லி கடை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அங்க அங்க அப்படியே மாறுது அது. அவங்களுடைய எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஒரு அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது தான் ட்ரம்ப் இந்த அரசியல கையில எடுத்துட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? "நீங்க வாங்க, வேலை பாருங்க, போயிருங்கங்கிறாரு." சிம்பிள் ஆஸ் தட் இதுதான் சொல்றாரு. இதுல என்ன பிரச்சனைனா, இத்தனை பேர் வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்கல்ல. இவங்கள எப்படியாவது நம்ம வெளியேத்தணும்ங்கிற அந்த ஒரு தேவையும் ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் மத்தியில இருக்கு. அப்ப இவங்க எந்த இடத்துக்கு நகர்றாங்கன்னா, ஆல்ரெடி சிட்டிசன்ஷிப் வாங்குனவங்களையும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஆனா வந்து அது வந்து அன்லாஃபுல்லா ஆயிரும்.
அமெரிக்க சட்டத்துக்கு மீறுற மாதிரியும் அதுக்கு முன்னாடியே வந்து தங்கியவர்களை வந்து விரட்டி அடிப்பது போலையும் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய அளவு விமர்சிக்கப்படும். அதை வந்து அவங்க வெளிப்படையா சொல்ல முடியல. அதுக்கு மறைமுகமா இப்ப அவங்க பிறக்கிறவங்கள இப்ப இவங்க இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் வாங்கி பிறப்பாங்கல்ல, இவங்களை ஏதாவது வந்து தடுக்க முடியுமா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா, இவங்களை வந்து முழுமையான அமெரிக்கர்கள்ங்கிற அந்த அங்கீகாரத்திலிருந்து அவங்களை எப்படியாவது ஓரம் கட்ட முடியுமா அப்படிங்கறத அவங்க பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சிக்கல் என்பது ஒரு இனம் அதிகமாக வாழக்கூடிய இடத்தில் மற்றொரு இனத்துடைய வருகை அதிகரிக்கும் பொழுது, அவர்களுடைய கை ஓங்கும் பொழுது இயல்பாகவே மனித இனத்தில் நடக்கும். மனித இனம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இயற்கையிலுமே அது சாத்தியம். எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு இயற்கையோட எடுத்துக்காட்டோட சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி செய்திகள்ல வந்த செய்தி தான். வட இந்திய குரங்குகள் இருக்குல்ல, அந்த இதுன்னு சொல்லுவாங்க. அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் குரங்கு மாதிரியே இருக்கிற ஒரு சாதாரண குரங்கு, அவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க சவுத் இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய குரங்கினம் அது ஒரு ரெண்டுமே வந்து ஒரு அதாவது சப்ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பீசியஸ்க்குள்ள சப்ஸ்பீசியஸ்ன்னு சொல்லி இது ஒன்று அது ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீசியஸ்னா டைகருங்கிறது ஒரு ஸ்பீசியஸ், இப்போ பெங்கால் டைகருங்கிறது ஒரு சப்ஸ்பீசியஸாக இருக்கும், சைபீரியன் டைகருங்கிறது ஒரு சப்ஸ்பீசியஸாக இருக்கும். அதுக்குள்ள சின்ன சின்ன வேற்றுமைகள் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதிகளிலிருந்து முன்னாடிலாம் குரங்குகள் வந்து மைக்ரேட் ஆகி வரதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. காடுகள் ரொம்ப தூரம் நடந்து வரலாம் வராதுங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காரு பஸ்லாம் வருதா, இந்த பஸ்ஸில் எல்லாம் மேலே ஏறிட்டு வந்துடுறாங்க. குரங்குகள் பஸ்ஸில் இந்த அவங்க பகுதிகளில் இருந்து வரும்போது பஸ்ஸில் ஏறிடுறது, இந்த பஸ் போயிட்டே இருக்கும்போது அது கூடவே வந்துடுறது, வந்து இங்கே வந்து இந்த பகுதிக்கு வரும்போது அங்கே அப்படியே இப்படிலாம் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு குரங்குகள். இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய குரங்களோட எண்ணிக்கை தமிழ்நாடு மற்றும் சவுத் இந்தியாவில் கர்நாடகா, ஆந்திரா இதுல எல்லாம் அதிகரிச்சுட்டே போகுது. நான் உண்மையிலே இது செய்தி வந்தது, குரங்குகள் மனிதர்களும் சொல்ல, குரங்குகளோட எண்ணிக்கை இப்போ வந்தனால இப்போ அந்த தென்னிந்தியாவுக்கு மட்டும் உரிய சப்ஸ்பீசிஸ் அழிய தொடங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியுது. ஏன்னா இந்த தென்னிந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த குரங்குகளோட உடல் வலுவுல வந்து கொஞ்சம் அதுகளை விட கம்மியா இருக்கு, கொஞ்சம் வந்து சைஸ் கம்மி, அதுகளுடைய வாழ்வியல் வேற. அப்படி இருக்கும் பொழுது இதுக வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அதுகளோட இடத்துல இருந்து அதுகளை அப்புறப்படுத்தி அதுகளை அழிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சவுத் இந்தியாவுக்குன்னு மட்டும் இருந்த அந்த குரங்கினம் வந்து அழிஞ்சு போயிடும், காணாம போயிடும். இதுதான் இயற்கை. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உயிரினம் வேறொரு இடத்துக்கு போகும் பொழுது அங்க அது டாமினன்ட் ஸ்பீசியஸா மாறும். நீங்க மாறாது நீங்க நினைக்கவே முடியாது. எடுத்துக்காட்டுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா அந்த மங்கூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மங்கூஸ் நம்ம ஊரு கீரி, இந்த நம்ம ஊர் கீரிகளை வந்து அங்க வந்து இப்ப கொலை பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊர் கீரிகளை கொண்டு போய் அங்க பாம்பு தொல்லை அதிகமா இருக்குங்கிறதுக்காக கொண்டு போய் விட்டுருக்காங்க போல. அது இந்த பாம்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது அதிகமா அதுக்கு நேச்சுரல் பிரெடேட்டர் அதுக்கு இல்லாதனால இப்ப நம்ம ஊர்ல கீரிக்கு எதிரிகள் இருக்கு. ஆனா அவங்க ஊர்ல இந்த கீரிகளுக்கு எதிரிகள் அதிகமா இல்லாதனால கீரியோட எண்ணிக்கை அதிகரிச்சு இன்னைக்கு ரொம்ப அதிகமா அது ஒரு பெஸ்டா மாறிடுச்சு. நம்ம ஊர் பச்சை கிளி வந்து பிரிட்டிஷ்ல வந்து பெஸ்ட். ஏன்னா இங்க இருக்க பச்சை கிளியை வந்து இங்க இருக்க அந்த ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் குழந்தைங்க வளர்க்கறதுக்கு இதுக்குன்னு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து அந்த பச்சை கிளிகள் வந்து பிரிட்டனுக்கு நீங்க போனீங்க, லண்டனுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அந்த பச்சை கிளிகள் கூட்டம் கூட்டமா காக்கா மாதிரி சுத்தும். அது அவங்க பெஸ்ட்னு சொல்லி இப்ப அதை கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊரு ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு போகப்பட்ட ஒட்டகங்களை ஆஸ்திரேலியால பறந்து சுடுற காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எதனால ஏற்பட்டது? இயற்கையில அந்தந்த உயிரினங்கள் அங்கங்க தோன்றுது, வேற ஒரு உயிரினம் வேற இடத்துக்கு போகுதுன்னா அது அந்த பகுதியை ஈஸியா டாமினேட் பண்ண முடியும். இது மனிதர்களுக்கும் பொருந்தும். ஸோ இதைத்தான் இன்னைக்கு அமெரிக்கா ஃபேஸ் பண்ணுது. அவங்க அனுமதிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்தியர்கள், சீனர்கள் அவங்களோட டாமினேஷன் அதிகரிக்க அவங்களால முடியல. இப்போ இதுல இருந்து நாங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்லை அனுப்புவோம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னுடைய கருத்து முன்னாடியே நான் சொன்னதுதான், அமெரிக்காவில் ட்ரம்ப்போடைய ஆட்சி வரும் பொழுது இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் அது ஒரு சுமூகமான ஆட்சியாக இருக்க போறது இல்லை. கண்டிப்பாக அகற்றப்படுவதற்கு எல்லா வேலையும் நடக்கும். சட்டவிரோதமா புலம்பெயர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் சொல்றாங்க. சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலுமே இந்த பிரச்சனை இருந்தது. புரியுங்களா? சட்டவிரோதமா ஒருத்தன் வரானா அவன் இன்ட்ரூடர், அவங்களுக்கும் இந்த எதிராகத்தான் போகுது. ஆனா அது மட்டும் இல்லை, புரியுதுங்களா? இப்போ அது மட்டும்னா இவங்க சட்ட ரீதியாக அது ஆல்ரெடி அவங்க சட்டத்தில் வெளியிலேருந்து வரவங்கள முகாமில் அடைக்கணும், அவங்க வந்து ஃப்ரீயாக இதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ரைட்டே வராது. நீங்கள் ஒர்க் வீசாவில் போகணும், எஜுகேஷன் வீசாவில் போகணும். அந்த வீசா மூலிமா நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களால் எலிஜிபிள், சிட்டிசன்ஷிப்புக்கு எலிஜிபிள். ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே சொல்கிறது என்னென்னா, இந்தியர்கள் அங்கே போய் வேலை செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த நாட்டுக்குரியவர்களாக நீங்கள் மாறிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அந்த ஒரு உளவியலே தவறான உளவியல் தான் நானும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இல்ல அதுக்காக நிறைய பேர் 8 மாசத்துல எல்லாம் போயிட்டு சி செக்ஷன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் பாக்குறோம். நடக்குது.
போறாங்க, போனோடனே அங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்கேயே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும் பிறந்த உடனே. அப்ப அவங்களுக்கு என்ன குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் இங்க கிடைச்சிருச்சுன்னா, அவங்களோட அப்பா அம்மாவ நகர்த்த முடியாது. புரியுதுங்களா? குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் அங்க அமெரிக்கால கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவ நீ எப்படி வெளியில போன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட விசா முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க குழந்தைய காரணம் காட்டி அவங்க வந்து இத பண்ணிக்குவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எப்படி அவங்களால சட்டம் போட்டு தடுக்க முடியும்? அப்ப இந்த லூப் ஹோல்ஸ யார் பயன்படுத்துறா? இப்ப இந்த பயன்படுத்துற உளவியல் என்ன? இந்த மாரி பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு போயிரணும்ங்கிற ஒரு உளவியல் வந்து இந்தியாவை அவர்கள் வெறுக்கிறார்கள் தான் பொருள். ஓகே, ஓகே. தனது தாய் வீட்டை வெறுக்கக்கூடியவர்கள் தான் புலம்பெயர்ந்த தேசத்துல நம்ம அப்படியே இருந்துக்கலாம்னு. நீங்க ஒரு வாழ வழி இல்லாமல் போறது வேற. ஈழத்திலிருந்து மக்கள் புலம்பெயர்ந்து போறாங்க அப்படின்னா, அவங்க துப்பாக்கி முனையில் அந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டார்கள். அடித்து விரட்டப்பட்டார்கள். வாழ்றதுக்கு வழி இல்லாம உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்தெந்த கப்பல்லயோ ஏறி ஒவ்வொரு நாட்டுக்கு போனவங்க, அதுல வாய்ப்பு இருக்கவங்க வசதியா வாழ்றாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க இன்னைக்கு வரைக்கும் அகதி முகாம்கள்ல அடைபட்டு தமிழ்நாட்டுல கிடக்குறாங்க. புரியுதுங்களா? இது வேற வழி இல்லாமல் போனவங்க. அவங்களுக்கு அந்த தாய்நாட்டுக்கு திரும்பணுங்கிற ஆசை இருக்கும். அந்த தாய்நாட்டில் நம்ம சுமூகமான நிலை வரணும்னு ஆசை இருக்கும். ஆனா, நமக்கு இந்தியாவுல அப்ப வாழ வழி இல்லாம எல்லாம் போறாங்களா? உங்களுக்கு இந்தியா வந்து அகாமடேட் பண்ணலையா ஒழுங்கா? இன்னொன்னு சொல்லப்போனா, இந்தியாவிலிருந்து வெளியில போகக்கூடிய பல பேரும் ஒரு அடிப்பட்ட மக்களோ இதுவோ கிடையாது. இங்கேயே ஆதிக்கம் முடித்தவர்களாகத்தான் இருந்தார்கள். புரியுதுங்களா? இங்க ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் தானே அங்க போய் குடியாறாங்க. அங்க போய் குடியாயிட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஆதிக்க மனப்பான்மைய அங்கேயே அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போன உடனே அங்க நீங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் எத்தன வந்து குஜராத்திகள் கட்டுப்பாட்டுல இருக்கு தெரியுங்களா? ரெஸ்டாரண்ட்னாவே அது குஜராத்தியோட ரெஸ்டாரண்ட்ங்கிற மாரி அங்க பேச்சு வந்துருச்சு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? வெள்ளையர்களுக்கு போட்டியாக அங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ உருவாக்குறாங்க. இப்ப அங்க என்னென்ன மாரி பிரச்சனை வருதுன்னா, நம்மளுடைய திருமணங்கள் கோலாகலமா நடக்கும். நம்ம ஊர்ல அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்ல இந்த ரோட்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு போறதோ, குதிரையில போறதோ, பே 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 பேன்னு மியூசிக் போடுறதோ, நம்ம ஊர்ல பிரச்சனை கிடையாது. அது நைட்ல இருந்தே ஆரம்பிச்சுருவாங்க. இது நம்ம கல்ச்சர்ல இருக்கனால ஒரு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்க மாட்டோம். இது நம்ம அதுக்கு பழக்கப்பட்டுருக்கு. ஆனா வெள்ளைக்காரன் ஏதோ ஒரு பொண்ணு வந்து வீடியோ போடுது. நைட் எத்தன மணி? எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி வீடியோ காட்டுது. கீழ இவங்க அபார்ட்மெண்ட் மாரி இருக்குது. அதுக்கு கீழ இருந்து இவங்க எல்லாம் கத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு மேரேஜ்க்கு தான். அப்ப இது என்ன ஆகுதுன்னா, ஒரு வெறுப்பை வந்து அவங்க வந்து இவங்கள வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக பண்ணல. தே ஆர் பிராக்டிசிங் தேர் ஓன் ட்ரெடிஷன். இது இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. அங்க இஸ்லாமியர்களும் இந்த வேலைய பண்றாங்க. அவங்க இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய சில அந்த ஒரு மாரி இந்த அடிச்சுட்டு ஒரு ஒரு இந்த மொஹரமோ இதுக்கோ ஒரு இது போடுவாங்கல்ல. ஒரு அவங்க வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு, கத்தி வச்சு கீறிக்கிட்டுலாம் ஒரு ஒரு ஃபங்ஷன் இருக்கும். நம்ம ஊர்ல அது பண்ண மாட்டாங்க. அங்க அரபு நாடுகள்ல இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு நிகழ்வெல்லாம் அவங்க ரோட்ல நடந்து பண்ணும்பொழுது, அங்க பண்றாங்க இதெல்லாம். அப்ப இது பண்ணும்போது அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் இது வந்து செல்ஃப் ஹார்மா இருக்கு. இது என்ன அவங்க பண்றாங்க? அப்படிங்கிற அந்த ஒரு உளவியல். அப்ப இது இது எல்லாமே வந்து அவங்க கண்ணுக்கு விசித்திரமாகவும், வினோதமாகவும் படும். 2வது அவங்களுக்கு வெறுப்பை உருவாக்கும். அதனால தான் சொல்றேன். அந்தந்த மக்கள் அந்தந்த மண்ணில் இருப்பது தான் சரியான போக்கு. அத வந்து ஒரு காலத்துல செய்யாமல் அந்த நாட்டை போய் அழிச்சு உட்கார்ந்திருக்க அமெரிக்கர்களுக்கே அது இப்ப தோணுது. இது எவ்வளவு பெரிய தப்புன்ட்டு. புரியுதுங்களா? இப்ப அவங்க என்ன பண்றாங்க? இங்க புதுசா வந்தவங்கள அவங்க அப்புறப்படுத்தணும்ங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க. தமிழ்நாடு வந்து ஒரு காலத்துல அமெரிக்கா தான். புரியுதுங்களா? தமிழ்நாடு எந்த அளவுக்கு தொழில் நகரமாக இருந்திருக்கிறது. இங்க ரோமானியர்கள் வந்திருக்கிறாங்க. இங்க அரேபியர்கள் வந்திருக்கிறாங்க. ரோமச்சேரிகள் இருந்திருக்கு. ரோமச்சேரிகள்னா ரோமானியர்கள் மட்டும் வாழக்கூடிய பகுதிகள். அது பேர் ரோமச்சேரி. ரோமச்சேரிகள் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கு எங்க அந்த ரோமர்கள்லாம்? அதுதான். அது என்னதான் அவங்க வந்தாலும், தங்குனாலும், ஏதாவது ஒரு காலகட்டத்தில அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். இது நடக்கும். அதனால தான் சொல்றேன். அவர் மண்ணு தான் அவரவருக்கான சேஃபான பிளேஸ். அங்க போய் நம்ம ஆக்குபை பண்ணிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இப்ப பர்மால தமிழர்கள் போய் குடியமர்த்தப்பட்டார்கள். வெள்ளைக்காரன் இல்ல. நம்மளா போய் விரும்பி போய் சேரல. வெள்ளைக்காரன் அங்க டீ எஸ்டேட்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு தமிழர்களை வேலையாட்களாக கொண்டு போய் குடியமர்த்தினா, அந்த நிர்வாகம் இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் தமிழர்கள் போனாங்க. இப்ப என்ன ஆகுது? பர்மா வந்து சுதந்திரமான நாடாக மாறும் பொழுது, கொஞ்சம் கூட கருணை காட்டல அவன். இவங்க வந்து தான் இங்க வந்து டீ எஸ்டேட் இதெல்லாம் உருவாக்குனாங்க. அவங்க பாட்டு இருந்துட்டு போட்டும்னு அவங்க நினைக்கல. வெளியேறுன்ட்டான். அது பெரிய கலவரமாயி ராணுவ இன்னைக்கு வரைக்கும் பர்மாவிலிருந்து விரட்டப்பட்ட தமிழர்கள் வட சென்னையில இருக்கிறாங்க. அந்தந்த ஒவ்வொரு பகுதிகள்ல இருக்கிறாங்க. பர்மாலேருந்து வந்தவங்க. நீங்க இந்த அத்தோ கடைகள், இந்த இதெல்லாம் அந்த மொய்யா இதெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, இது எல்லாமே அந்த பர்மா ஃபுட் யார் செய்றா? நம்ம ஊர்க்காரங்க செய்றா. எங்க எப்படி அங்க அவ்வளோ வருஷம் இருந்தவங்க. 100, 150 வருஷத்துக்கு மேல உள்ள தங்கியிருந்தவங்க, 2, 3 ஜெனரேஷனா உள்ள இருந்தவங்க, துப்பாக்கி முனையில விரட்டப்பட்டாங்க. பர்மால எத்தனை தமிழர்கள் கட்டிய கோயில்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை குலதெய்வ கோயில்கள் இருக்குன்னு போய் பாருங்க. எல்லாம் அங்க விரட்டி விடப்பட்டாங்க. இன்னைக்கு பர்மால இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிறுபான்மையாக அந்த மக்கள் அங்கங்க இருக்கிறாங்க. இது நடக்கும். அமெரிக்காவுல வந்து நம்ம வந்து வாழ்ந்துடலாம். அமெரிக்கால நம்ம நிரந்தரமாக இருந்து விடுவோம்னு இந்தியர்கள் நினைப்பது தவறு. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இந்திய சிட்டிசன்ஷிப்ப கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணது தான். நம்ம சட்டமும் அத அனுமதிக்கல.
டுவல் சிட்டிசன்ஷிப் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு கிடையாது. இங்கே முடிச்சுட்டு நம்ம இங்கே வரலாம்னா நீங்கள் திரும்ப அகதியாக தான் வர முடியும். புரியுதா? அங்கேருந்து திரும்ப நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அகதி தான். இதை நீங்கள் மனசில் ஏற்றிக்கோங்க. தாய்நாட்டை விட்டு விடாதீர்கள். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த உளவியல் இதுக்கு ஒரு இதை ட்ரம்ப் மாதிரியான ஆட்சியாளர்கள் மக்களால் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அங்கே இருக்க ஒட்டுமொத்த வெள்ளையர்கள் ஒன்று சேர்ந்து ட்ரம்ப்பை கொண்டு வந்துட்டாங்கல்ல. ரீசன் என்னன்னா அவங்களுக்கு இதுதான் தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் இனி அடுத்து வந்து அங்கே பேசுகிற விவாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இந்த இதோட அவரோட ஆட்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ட்ரம்ப்னால வர முடியாது. பட் அவங்க சட்ட திருத்தத்தை மாற்றி அடுத்த முறையும் ட்ரம்ப் வருவதற்கு அந்த ஒரு பேரியராக இருக்கக்கூடியதை அந்த 10 வருஷம் மட்டும்தான் ஒருத்தரால் அங்கே ரூல் பண்ண முடியும். 2 முறை தான் வந்து வர முடியும், பிரசிடெண்ட்டாக வர முடியுங்கிற அந்த சட்டத்தையே மாற்றுறதுக்கு திட்டம் போடுவதாக சொல்கிறாங்க. அப்போ அடுத்த முறையும் ட்ரம்ப் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய காலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு, சீனர்களுக்கு, அரேபியர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு ஒரு கஷ்டகாலமாகத்தான் இருக்க போகிறது. புதுசாக போய் அங்கே செட்டில் ஆகவும் முடியாத ஒரு சூழல் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. புரியுது புரியுது. இது ஒன்று. அடுத்த ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு எதிராக பல விஷயங்கள் செய்வார். அதில் இப்போ ஒரு அடிப்படை என்னன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக அமெரிக்கா இருக்காது. அமெரிக்கா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இனிமேல் எந்த வித ஒட்டுமுறவும் இல்லை, நாங்கள் அதுலேருந்து வெளியில் வரோம்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ண கூத்து தான் இந்த கொரோனா லாக்டவுனு, லொசுக்கு இது எல்லாத்தையும் பண்ணி ஊர் ஃபுல்லாக நாசம் பண்ணி தடுப்பூசியை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் திணிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுலேருந்து இன்னைக்கு நாங்கள் வெளியில் வரோம்னு சொல்லியாச்சு. அப்புறம் அந்த சோசியல் மீடியா இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனிப்புலேட்டிவான சோசியல் மீடியாஸுக்கெல்லாம் வந்து பெரிய ஆப்படிக்க போறாரு ட்ரம்ப்புங்கிறது. அவங்க சோசியல் மீடியா ரிஃபார்முக்கு அவர் ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு இருக்குது. அந்த சட்டம் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சனால இப்போ மார்க் ஜுக்கர்பர்க்லாம் அப்படியே ஒரு பெல்ட் அடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் அப்படியே வெளிப்படையாக பேட்டிலாம் கொடுத்துட்டாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி வந்திருக்கு. அதில் அவர் தெளிவாக சொல்றது என்னன்னா, ஃபேஸ்புக்கில் அந்த கொரோனா லாக்டவுன் டைமில் தடுப்பூசியோட சைடு எஃபெக்ட்ஸை பற்றி யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க அக்கௌண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து தூக்கணும், அந்த பதிவுலாம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம். அதில் நானும் ஒரு ஆள். என் பதிவுலாம் ரிமூவ் பண்ணி என்னோட அக்கௌண்ட் பிளாக் ஆனதும் அந்த டைமில் தான். நானும் ஒரு ஆள் தான். என்னை தூக்குனது இந்த மார்க் ஜுக்கர்பர்க் தான். யார் பேச்சை கேட்டு தூக்கியிருக்காப்லன்னு பார்த்தா, வந்து அவங்களோட பைடனுடைய ஆட்சியில் அன்னைக்கு இருந்த முக்கிய நிர்வாகிகள் வந்து அழுத்தம் கொடுத்ததாக சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அந்த மாதிரி தடுப்பூசிக்கு எதிரான சைடு எஃபெக்ட்ஸை பற்றி பேசுகிறவங்களோட குரல்களை நசுக்குன்னு சொல்லி அவர் கன்ஃபஸ் பண்ணிட்டாரு லைவ்ல ஒரு அந்த பாட்காஸ்ட்ல உட்கார்ந்து சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு, இனிமேல் அது நடக்காம நாங்கள் பார்த்துக்கோம்னு சொல்லி அவர் சரண்டர் ஆகிறாரு, அப்ரூவர் ஆகுறாரு. ட்ரம்ப் எம்எல் நடவடிக்கை எடுத்துறாதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு பிசினஸ் பார்ட்னரா எலான் மஸ்க் எக்ஸை வந்து கொண்டு வந்து அவர் வந்து கருத்து சுதந்திரம் அது இதுன்னு சொல்லி திணிக்கும் பொழுது, அவர் கொண்டு வரும் பொழுது ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு மெட்டாவுக்கு வந்து பெரிய பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இதுல ட்ரம்ப் வேற வந்துட்டனால இனி மெட்டானால, ஏன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய வேலையை பண்ணது ஃபேஸ்புக்கும் மெட்டாவும் தான். அதுதான் பயன்படுத்திக்கிட்டாங்க. ட்ரம்ப்போடைய பதிவுகளை நீக்கினதா இருக்கட்டும், ட்ரம்ப்போட அக்கௌண்ட்டை தூக்குனதா இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் பண்ணது மார்க்கு. யார் பேச்சை கேட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு இப்போ என்ன சொல்ற, நானா பண்ணல, அவங்க சொல்லிட்டாங்க நான் செஞ்சேன்னு சொல்லி இப்போ ஒப்புதல் வாக்குமூலத்தை இப்போ கொடுத்துருக்காப்ல. ஓகே. ஸோ இப்போ இந்த அமெரிக்காவில் இருக்க டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுத்துமா? கண்டிப்பா. நீங்க உலக நாடுகள், அதுவும் ட்ரம்ப் திரும்ப வந்த பிறகு தானே இந்த கேள்வி. ஆமா, இது அதாவது டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸுங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஜியோனிச கோட்பாட்டை கொண்ட நபர்கள் அமெரிக்காக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ஜியோனிசம்னா வேற ஒன்றும் இல்லை, யூதர்கள் தான். யூத பணக்கார லாபின்னு ஒன்று இருக்குது. அந்த பணக்கார யூத லாபி, முதலாளிகளுடைய லாபி அமெரிக்காவை அவங்களுக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ அதை வந்து ட்ரம்ப் வந்து அதை யாருமே முழுமையாக எதிர்க்கல. இப்போ ட்ரம்ப்புமே அதை வந்து அப்படியே நான் வெட்டுவேன் வீழ்த்துவேன்லாம் அவர் பேசலை. ஆனால் ட்ரம்ப் அதுக்கு எதிரான ஒரு நபராகவே கருதப்படுகிறார் மக்கள் மத்தியில். அப்போ அவருடைய செயல்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து கொஞ்சம் ஃபண்டிங்ஸ் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் இனிமேல் அதில் பங்கு பெற போகிறது இல்லை, உங்களோட அட்ராசிட்டிஸில் எங்களுக்கு அமெரிக்காவோட பங்கு இருக்காதுன்னு சொல்லி ஒதுங்கிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸில் மாட்டிய இந்த முக்கியமான இந்த ஹாலிவுட் இந்த ஒருத்தெல்லாம் மாட்டினா இப்போ நடுவில் அவங்களுடைய அந்த அசிங்கமான சில விஷயங்கள். அப்புறம் அங்கே குழந்தைகள் கடத்தலுங்கிறது ஒரு மேஜரான இஷ்யூ. அமெரிக்காலாம் வந்து சேஃபான பிளேஸ்ன்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா, குழந்தைகள் பூங்கா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே குழந்தைகள் பூங்காவில் குழந்தைகள் கடத்தப்படுற இது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதை வந்து ஒரு தப்பான அந்த மார்க்கெட்டுக்கு, அந்த பெடோஃபைல் மார்க்கெட்டு ஒன்று இருக்குது அந்த டார்க் வெப்பில். இப்போ அதெல்லாம் நிறையா வந்து லாக் ஆகி மாட்டுறாங்க. இப்போ கூட ஒருத்தனை கைது பண்ணாங்க. ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பெரிய பெரிய பணக்கார கஸ்டமர்ஸ் இருக்கிறதாகவும், அந்த டார்க் வெப்சைட்டில் வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடைய ஆபாசத்தை வந்து அவன் பதிவேற்றிருக்கான். அதை அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த குழந்தைகளை கொண்டு போய் கடத்தி அவனோட இதில் கீழே வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சு அந்த எல்லாத்தையுமே அவன் வந்து வீடியோவாக போட்டு ஏதோ ஒரு அந்த டார்க் வெப்பில் ஏதோ ஒரு இது மாதிரி நடத்திட்டு இருந்திருக்கான் போல. அது பே பண்ணி போய் பார்க்குற மாதிரி.
அதில் வந்து நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி இந்த மூலக்கோளாறு பிடிச்ச ஒரு மற்ற ஒரு கூட்டம் அதை பார்த்துட்டு இருந்திருக்கு. இப்போ அதை ஃபுல்லாக கைது பண்ணி, அதாவது அவனை கைது பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அதில் லிங்க்ல இருக்காங்கங்கிற விசாரணை போய்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் இந்த ஹாலிவுட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி அசிங்கமான ஆர்ஜிஸ் நடத்திக்கிட்டு இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அவங்களுடைய இந்த பண்டவாளம்லாம் இப்போ தண்டவாளமாகி யாரெல்லாம் அதோட தொடர்பில் இருந்தாங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பான வாழ்வியலில் ஈடுபட்டாங்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு ஒரு விதத்தில் ப்ளஸ் பாயிண்டாக முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையுமே நான் வந்து மாற்ற போறேன்னு இப்போ ட்ரம்ப் சொல்றாரு. இந்த அஜெண்டாஸுக்கு எதிராக இனி ட்ரம்ப்போட ரூல் இருக்க போகுது. அதில் இந்தியர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் அந்த பாதிப்பு வந்து நம்மளா நமக்கு தேடிக்கொண்டது. நம்ம தாய் மண்ணை விட்டு நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நகரக்கூடாதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான். ஏன்னா நம்ம நகர்ந்து போனோம் அப்படின்னா ஒன்றா அது நமக்கு பாதிப்பாக இருக்கும், இல்லைன்னா நம்மனால அடுத்தவனுக்கு பாதிப்பாக இருக்கும். நம்ம அவரவர் மண்ணில் புகழ்பட வாழ்தல் தான் சரியான ஒரு வாழ்வியல். இதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே. அந்த உலக போருக்கு வித்திடுமா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம நிறையவே பேசியிருக்கோம். அந்த வகையில் இப்போ போர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கட்டுற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ அமைதி வந்துருச்சுல்ல. இப்போ ட்ரம்ப் வந்தால் அவருடைய சப்போர்ட்டு, அவர் எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போய் இந்த டீப் ஸ்டேட்னால இந்த இந்த யூத கும்பல்னால நினைச்சாப்புல அமெரிக்க படைகளை வந்து ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவருடைய படைகள் அவரோட பழைய ஆட்சி காலத்திலே இந்த மாதிரி பொய்யா ஏமாத்திக்கிட்டு இங்கே இருக்குது, இப்போ கெமிக்கல் பாம்ஸ் இருக்குது, அங்கே இருக்குன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் ஸ்டேஷன் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த படைகள் எல்லாத்தையும் திரும்ப பெற்றவர் தான் ட்ரம்ப். அதற்காக விமர்சிக்கவும் பட்டார் பலரால. எப்படி நீங்கள் வந்து அவரை சொல்லி என்னோட ராணுவ வீரர்கள் எதுக்கு சாகணும்? 3வது நாட்டில் எங்கேயோ போய் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு என்னோட ராணுவ வீரர்கள் ஏன் சாகணும்? அங்கே போய் கெமிக்கல் பாம் இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, கெமிக்கல் பாம் அங்கே இல்லைன்னு அவரே அறிவிச்சிட்டாரு. அங்கே ஏதாவது எதுவும் இல்லை, அது பொய்யா நீங்கள் ஒரு போரை செஞ்சீங்க, அது தேவையில்லாதது, அதுக்கு பலியாடாக என்னுடைய சோல்ஜர்ஸ் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் போனால் போயிட்டு போது எல்லாத்தையும் பிடிங்கி எறிஞ்சிட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மூவ் பண்ணது வந்து ட்ரம்ப். இந்த ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட அவரோட உளவியல் அவ்வாறாக இருக்குங்கிற நம்பிக்கை. ஆனால் அவர் வந்து ப்ரோ இஸ்ரேல் தான், இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான். ஆனால் அங்கே ஒரு ஜெனோசைட் நடக்கிறத அவர் உறுதுணையாக இருக்க மாட்டாருங்கிற பார்வை இருக்கு. அங்கே பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஒரு ஜெனோசைடை இஸ்ரேல் செய்யறதுக்கும் அமெரிக்க ராணுவம் உதவியாக இருக்குமா ட்ரம்ப்போடைய காலகட்டத்தில் அப்படிங்கிறது இன்னைக்கு. அதனால இப்போ ஒரு அமைதி காலம் வந்திருக்குல்ல, இப்போ ஒரு அமைதியாக அந்த பிரச்சனையை முடிச்சு ஒரு அமைதி காலம்னு சொல்லி அறிவிக்கிறாங்கல்ல, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது ட்ரம்ப் வந்தோடனே இது மாதிரி இருக்கல ஒரு உலக அரசியல் ஒரு சின்ன மாற்றம். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் ட்ரம்ப்போடைய காலத்தில். தேவையில்லாமல் அமெரிக்கா இன்வால்வ் ஆகாது. ஆனால் அமெரிக்காவுக்கே உரித்தான அந்த நான் ஒரு பெரிய புடுங்கிங்கிற அந்த உளவியல் இருக்குல்ல, அது ட்ரம்ப்புக்கும் இருக்கும். அமெரிக்க பிரதமர்களுக்கே எல்லாருக்குமே ஒரு உளவியல் இருக்கு. அமெரிக்கா இஸ் த கிரேட்டஸ்ட் நேஷன் எவர்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த உளவியலோட தான் அவர்கள் செயல்படுவார்கள். அந்த உளவியலோட தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க எப்பவுமே அமெரிக்கா. ஆனால் அதில் அவங்களுக்கு முன்னாடி இழப்பு இருந்தாலும் அந்த இழப்பை வந்து இழப்புன்னு ஒத்துக்காம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரம்ப் அதை செய்கிற ஆள் இல்லை. தேவையில்லைன்னா வந்துருவாப்புல, ரிட்டர்ன் ஆயிடுவார். இது வேணாம் எதுக்கு வம்புட்டு வந்துடுற ஒரு ஆள். ஸோ அதுதான் இன்னைக்கு மாறுது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி February 6 முதல் உலகமெங்கும்.